அனைவருக்கும் வணக்கம். அனைத்துலக ஈழத்தமிழர் மக்களவையின் சார்பாக ஒழுங்கு செய்யப்பட்டுள்ள அமர்வு. இன்று நாங்கள் ஒரு முக்கியமான விடயத்தை தொட்டுச் செல்ல இருக்கின்றோம். 19ஆம் தேதி ஏப்ரல் மாதம் அன்னை பூபதி அவர்களுடைய நினைவு தினம். ஈழ விடுதலை போராட்டத்தில் அன்னை பூபதி அம்மாவினுடைய பங்களிப்பு, அவர் செய்த தியாகம் பற்றி நாங்கள் பேச இருக்கின்றோம். அந்த காலகட்டம், அதாவது இந்தியன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸஸ், IPK என்று சொல்லப்படுகின்ற இந்திய அமைதி காக்கும் படைகள் இலங்கையில் இருந்த காலத்திலே அன்னை பூபதி அம்மா உண்ணாவிரதம் இருந்து, அதாவது உண்ணா நோன்பிருந்து தனது இன்னுயிரை ஈழ விடுதலைக்காக கொடுத்தார்கள். மட்டு அம்பாறை மகளிர் அமைப்பை சேர்ந்த அன்னை பூபதி அம்மா 10 பிள்ளைகளுக்கு தாயாவர். அவர் உண்ணா நோன்பு இருக்கும் பொழுது முக்கியமாக 2 கோரிக்கைகளை முன்வைத்து அந்த உண்ணா நோன்பை துவங்கினார்கள். உடனடியாக போர் நிறுத்தத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும், புலிகளுடன் பேச்சு நடத்தி தீர்வு காண வேண்டும் என்ற 2 கோரிக்கைகளுடன் அன்னை பூபதி அம்மா தன்னுடைய உண்ணா நோன்பு போராட்டத்தை தொடங்கி மார்ச் மாதம் 19ஆம் தேதி 88ஆம் ஆண்டு தொடங்கினார்கள். சரியாக ஒரு மாதத்தின் முன்பு 19ஆம் தேதி ஏப்ரல் மாதம் அவருடைய இன்னுயிர் இவ்வுலகை விட்டு பிரிந்தது. அது தொடர்பாக இன்று நாங்கள் விரிவாக பேச உள்ளோம். இன்று நாங்கள் 2 முக்கியமான ஜாம்பவான்களை நான் இங்கு அழைத்து வந்திருக்கின்றேன். ஒருவர் உங்கள் எல்லோருக்கும் தெரிந்தவர், நாங்கள் தோழர் என்று அன்பாக அழைக்கின்ற தோழர் தியாகு அவர்கள். அவர் பொதுச் செயலாளர், தமிழ் தேசிய விடுதலை இயக்கம், தமிழ்நாட்டிலிருந்து வந்தவர். அவர் எங்களுடன் பல காலமாக ஈழத்தமிழர்களுடைய விடுதலை போராட்டத்திலே தனது பங்களிப்பை சர்வதேச ரீதியாகவும் முக்கியமாக தமிழகத்திலே மிக கருத்துருவாக்கங்களை நிறைய செய்கின்ற ஒரு செயற்பாட்டாளர். அடுத்தது, இன்று நாங்கள் அலைந்து வைத்திருப்பது தாயகத்திலே இருந்து நடராஜா அனந்தராஜ். இவர் ஒரு முன்னாள் அதிபர், வடமாகாண கல்வி அமைச்சின் பிரதி கல்வி பணிப்பாளர். இதுவரை கல்வி முகாமைத்துவம், கல்வி நிர்வாகம், போரியல் வரலாறு, நாட்டார் சிறுகதை, நாவல்கள், ஆன்மீகம், வல்வை படுகொலைகள், உதிரம் உறைந்த மண் போன்ற தமிழ் மக்களின் அவலங்கள் உட்பட 24 நூல்கள் எழுதிய ஒரு ஜாம்பவான். இலக்கியத்தில் இவர் ஆற்றிய பணிக்காக கலாபூசணம், கலைப்பாரதி, யாழ்முத்து, பணித்திருந்தகை உட்பட மாகாண ரீதியிலும் தேசிய மட்டத்திலும் பல விருதுகளை பெற்றவர். இருவரையும் நான் இப்பொழுது பேசுவதற்காக அழைக்கின்றேன். முதலில் நாங்கள் அன்பான வேண்டுகோளுடன் அனந்தராஜா சார் அவர்கள், நீங்கள் அன்னை பூபதி அம்மாவினுடைய தியாகமும் அந்த காலகட்டத்தில் நடைபெற்ற விடயங்களை நாங்கள் இப்பொழுது கலந்து பேசுவோம். நன்றி திரு ஸ்டீவன் அவர்களே, உங்களுடைய அறிமுக உரைக்கு நன்றி. அந்த அன்னை பூபதியை பற்றி நாங்கள் அறிவதற்கு முன்னர், நீங்கள் முன்னுரையிலே, அதாவது அறிமுக உரையிலே குறிப்பிட்ட விடயம், ஒரு இந்த பெரிய செல்வந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர் அல்ல. 10 பிள்ளைகளை இந்த மண்ணுக்கு ஈன்றெடுத்த ஒரு தாய். ஒரு ஆயுதம் ஏந்திய போராளியும் அல்ல. ஒரு தாயாக மகளிருடைய, பெண்களினுடைய பிரச்சனைகளை சமூகத்துக்கு, வெளி உலகத்துக்கு கொண்டு வருவதற்காக பல சாத்விகமான முன்னெடுப்புகளை எடுத்தவர். ஊர்வலங்களோ அல்லது உண்ணா நோன்புகள் அல்லது என்ன மகஜர்கள் என்று ஒவ்வொரு மட்டத்திலேயும், அரசாங்கத்திலும் சரி, எல்லா மட்டங்களையும் சமர்ப்பித்து இந்த மக்களுக்கான, குறிப்பாக இந்த பெண்களுக்கான உரிமையை வென்றெடுப்பதற்கான, பெண்களுக்கான இந்த முக்கியத்துவத்தை கொடுக்கணும்னாக்க இப்படியான செயற்பாட்டை செய்தவர். அதாவது இந்த மட்டக்களப்பு அம்பாறை அந்நியர் முன்னணியினுடைய ஒரு முக்கியமான செயற்பாட்டாளராக இருந்தவர். இன்னைக்கு இந்த உண்ணா நோன்பு என்றது இந்தியாவில் மகாத்மா காந்தி அவர்களை தான் நாங்கள் இன்றைக்கு ஒரு உதாரணத்துக்கு எடுக்கிறாங்க. இந்த உண்ணாவிரதம் இருந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்தை நிலக்குலிய செய்த ஒரு மகான். ஆனால் அவர் உண்ணா நோன்பினூடாக இறக்கவில்லை. இறக்காமலே நாங்கள் அவரை இன்றைக்கும் நாங்கள் மகாத்மான்னு சொல்றதுக்கு காரணம், தன்னை ஒருத்து இந்த மக்களுக்காக, இந்திய மக்களுக்காக, சுதந்திரத்துக்காக போராடின ஒரு மாமனிதன். அவருக்கு பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒரு மதிப்பு அளித்தது. ஆனால் எங்கட நாட்டுல திலீபன், அவர் ஒரு இளம்படியன், ஒரு மருத்துவ மாணவன், அவர் ஒரு ஆயுதம் இந்திய போராளி அல்ல, ஆனா போராட்டத்தோடு சம்பந்தப்பட்டார். அதாவது தமிழ் விடுதலை புலிகள் அமைப்பினுடைய ஒரு முக்கியமான உறுப்பினராக இருந்து அவர் அரசியல் ரீதியான பல வீர திட்டங்களை செய்து கொண்டிருந்தவர்.
சின்ன வயதுல அந்த இப்படி யாருமே செய்ய துணியாத ஒரு விஷயம், நீர் கூட அருந்தாமல் 12 நாட்கள் உண்ணா நோன்பிருந்து மரணித்த ஒரு மாமனிதர். அந்த அடிச்சுவட்டில மட்டக்களப்புல அன்னை பூபதி அவர்கள் 88ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் அவர் அந்த வீரச் சாவடைந்தார். 19ஆம் தேதி மார்ச் மாதம் உண்ணா நோன்பிற்கு செய்த அந்த மட்டக்களப்பு மாமாங்க பிள்ளையார் ஆலயத்தினுடைய அந்த குருந்த மர நிழல்ல இருந்தால் அந்த உண்ணாவிரதத்தை ஆரம்பித்தவர். உண்ணாவிரதத்தை ஆரம்பித்த நாள்ல இருந்து படிப்படியாக 100, 1000 என பல ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த இடத்தை குழும துவங்கிட்டார்கள். இந்திய அரசாங்கத்தை நீங்க சொன்னது போல இரண்டு கோரிக்கைகளும் இந்திய அரசாங்கத்துக்கு பெரிய கோரிக்கை இல்ல. இந்த போர் நடந்து கொண்டிருக்கு, மக்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், தமிழ் மக்கள் அழியுது, தமிழ் மக்கள் ஆலயங்கள் இடிக்கப்படுது, எங்களுடைய மரபுரிமைகள் எல்லாம் சிதைக்கப்படுகிறது. இந்த நிலையில போர் நிறுத்தத்தை கொண்டு வான்னு கேட்டது தவறாக. போர் நிறுத்தத்தை கொண்டு வர்றதுக்கு இந்திய அரசாங்கம் ஏன் பின்னடிச்சது, ஏன் பின்வாங்கினது? அதே நேரத்துல இந்த போர்ல ஈடுபட்ட ஒரே ஒரு அமைப்பாக தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு தான் இருந்தது. வேறு எந்த ஒரு மற்ற இயக்கங்கள் எல்லாம் இந்திய ராணுவத்தோடு இணைஞ்சோடு தமிழ் மக்களுக்கு எதிராக செயல்பட்டவர். இப்பொழுது ஜனநாயக ரீதியில செயல்படுறபடியே நான் இதுல குறிப்பிட முடியாது. ஆனால் அவர்கள் செய்த அடாப்படுத்துறாங்கன்னா நீங்க அதிக அளவிலே இருக்கு. ஆனால் தமிழ் மக்கள் பக்கம் நின்று தமிழ் மக்களுக்காக போராடிய ஒரு அமைப்பாக தமிழீழ விடுதலை புலிகள், அதாவது தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் தலைமையில அந்த அந்த போராட்டம் நடைபெறா பேச வேண்டியது அவர்களோட. இந்த 2 கோரிக்கையும் நிறைவேற்ற முடியாமல் இந்திய அரசாங்கம் பார்த்து கொண்டிருந்தது. எங்களுக்கு விளங்கியல்ல ஏன் இதை பார்த்து கொண்டிருந்தார்கள். திலீபனும் அதே மாதிரி 5 அம்ச கோரிக்கைகளும் மிக சாதாரணமான கோரிக்கை. அரசாங்கம் நினைச்சிருந்தால் இந்திய அரசு அதை நிறைவேற்றி இருக்கலாம். திலீபனை சாகாமல், அதாவது மரணிக்காமல், சாவடையாமலே பாதுகாத்திருக்கலாம். இந்தியாவுக்கு ஒரு நல்ல பேரும் கிடைச்சிருக்கு. எப்பொழுது திலீபனை சாகடித்தார்களோ அன்றையிலிருந்து இந்தியாவுடைய முகமூடி கிழிஞ்சது. நாங்கள் இந்தியாவை எப்போ அகிம்சை நாடு, அகிம்சையின் தந்தை, அகிம்சையின் புறப்படம் என்று பெருமையோடு பேசுகின்ற ஒரு இந்திய நாடு இந்த மண்ணில செய்த ஒரு அநியாயம். திலீபனை எங்கள் கண்ணுக்கு முன்னாடி நான் நிற்கிறேன் பக்கத்தில். திலீபன் மரணிக்க பொழுது அது நாங்கள் நல்லூர் வீதியில நாங்கள் இருக்கிறோம். ஒவ்வொரு நாளையும் நான் போய் பார்த்து கொண்டிருந்த போது இடத்தையுமே கொதிச்சது மாதிரி இருந்தது. அந்த நேரம் நல்லூர் வீதியில அரோகராண்டு கேட்கிற அந்த நல்லூர் என்ற முருகண்ட வீதியில ஐயோ கடவுளே திலீபா போயிட்டாயன்னு கேட்ட அந்த வானளா விழுந்த ஓலத்தை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அது அந்த நேரம் எங்களுக்கு எல்லாருக்கும் இந்தியாவில ஆத்திரம் வந்தது, கோபம் வந்தது. நாங்கள் இந்தியாவை தாய் நாடு, இன்றைக்கு நாங்கள் படித்த காலத்துல கூட தமிழ் புத்தகங்கள்ல எங்களுடைய தாய் நாடு இந்தியாண்ட நான் குறிப்பிடுறேன். இன்றைக்கு நாங்கள் அதை தான் நினைக்கிறோம். எங்களுடைய தாய் நாடு, எங்களுடைய அன்னையர் நாடு அல்லது எங்களுடைய வழிகாட்டி நாடுன்னு சொல்ற இந்தியா தான். இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், வெல்வெட்டித்துறை சிவன் கோயில் இருக்குது, தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய மூதாதையருடைய கோயில். 1924ஆம் ஆண்டு மகாத்மா காந்தி வெல்வெட்டித்துறைக்கு வந்து இந்திய போராட்டத்துக்காக, சுதந்திர போராட்டத்துக்காக நிதி சேகரிக்கிறதுக்காக பல இடங்கள்ல கூட்டங்கள் வச்சு வெல்வெட்டித்துறை 924 ரூபாய் 75% காசு கொடுத்தவர். நீங்க யோசிச்சு பாருங்க, 1924ஆம் ஆண்டு அந்த காசுன்ற பெறுமதியை நீங்க யோசிச்சு பார்க்கணும். அப்ப அந்த நினைவாக சிவங்கோயில்ல தெற்கு புறமாக அந்த கோபுரத்துல மகாத்மா காந்தி ராட்டினம் நூல் நூற்றபடி ஒரு சிலை ஒன்று அமைச்சிருக்கிறார். நான் நினைக்கிறேன் தோழர் தியாக அவர்கள் பார்த்திருப்பீங்க. இந்தியாவில் எத்தனையோ அழகான ஆலயங்கள் இருக்குன்னு, அழகான கோபுரங்கள் இருக்குன்னா, எந்த ஒரு கோபுரத்திலையும் கூட மகாத்மா காந்திக்கு அமைச்சதாக நான் அறிய இல்லை. வெல்வெட்டித்துறையிலும் வள்ளிபுர கோயில் என்று வடமராட்சி இந்த வடமராட்சியில இன்னொரு கோயில் கடற்கரையோரமாக வரலாற்று புகழ் பெற்ற ஒரு கோயில் உண்டு. அந்த கோயிலே இந்த கோபுரத்தில் நின்ற நிலையில மகாத்மா சிலை ஒன்று இருக்குது. அந்த சிலையை நாங்கள் யாரும் உடைக்க இல்லை. இந்த இந்தியரான இவ்வளவு அடாவடித்தனங்களை செய்த பொழுது கூட அந்த சிலையை நாங்கள் மகாத்மாவை நேசிக்கிறோம். நாங்கள் எங்களுடைய ஒரு ஒரு தந்தையாத்தான் நாங்கள் பார்க்கிறோம். ஒரு அஹிம்சையின் தந்தை, எங்களுடைய வழிகாட்டி, எங்களுக்காகவும் சேர்த்துத்தான் அது இந்திய அரசாங்கத்துக்கு எதிராக குரல் கொடுத்த ஒரு மாமனிதன் மகாத்மா. பருத்தித்துறை நகரத்துல, யாழ்ப்பாண நகரத்தில எல்லாம் மகாத்மா காந்தியின் சிலைகள் காணப்படும். இந்த சிலைகளை உடைச்சது இந்திய ராணுவம். யாழ்ப்பாணத்துல சிலைகளை உடைச்சது இந்திய ராணுவம். அதே மாதிரி வெல்வெட்டித்துறை நூலகத்துல, பப்ளிக் லைப்ரரியில அறிஞர் அண்ணாதுரை, மகாத்மா காந்தி, நேருஜி ஆகியோருடைய படங்கள் எல்லாம் சிதைச்சு உடைச்சது இந்திய ராணுவம். எங்கட ராணுவம் அதை செய்யல, அந்த வேலையை செய்யல.
இவ்வளவு மோசமான ஒரு வேலை இந்த நிலையில தான் அன்னை பூபதி அவ 10 பிள்ளைகளை எடுத்த ஒரு மனுஷி 56 வயதுல சாகும்பர உண்ணாவிரதம் இருக்க தோணு. ஆனா அவ நீர் குடிச்சவ. அப்போ சொன்னது என்னுடைய உண்ணாவிரதம் தொடர்ந்து நடைபெற வேணும். என்னுடைய கணவரோ எனது பிள்ளைகளோ எந்த வகையிலும் சம்பந்தப்படக்கூடாது. யாராவது வந்து நிறுத்தினா கூட இந்த மக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நான் இறுதி வரை நான் இந்த கோரிக்கை 2ஐயும் இந்திய அரசு நிறைவேற்றும் வரைக்கும் நான் தொடர்ந்து உண்ணாவிரதம் இருப்பேன். ஆனா இந்திய அரசாங்கம் அதை ஏற்றுக்கொள்ள இல்லை. சரியா இருக்க தொடங்கி ஓராவது அந்த அதே நாள்ல 19 மார்ச் உண்ணாவிரதம் தோணுனா 19 ஏப்ரல்ல அந்த மனுஷன் அந்த மாமாங்க பிள்ளையார் ஆலயம் முன்றல்ல வீர மரணம் அடைகிற வீரச்சாவடைகிற ஒரு சாதாரண பெண். எங்களை உலகத்துல உண்ணா நோன்பிருந்து மரணித்த ஒரே ஒரு பெண் அன்னபூபதியா தான் இருக்கு. நான் இதுவரை அப்படி யாரையும் கேள்விப்படையில. உண்ணாவிரதங்கள் எல்லா இடம் நடைபெற்றிருக்கு, சாத்வீக போராட்டம் நடைபெற்றிருக்கு. ஆனால் ஒரு ஒரு இந்திய அரசாங்கமோ இலங்கை அரசாங்கமோ அடாபிடித்தனங்களுக்கு அநியாயத்துக்கு எதிராக குரல் கொடுத்த ஒரே ஒரு தமிழ் பெண் அன்னை பூபதி தான். இதற்கு முன்னர் என்னம்மாள் டேவிட் உண்ணாவிரதம் இருந்தபோது இந்திய ராணுவம் அவரை கடத்தி கொண்டு போய் அந்த உண்ணா நோன்பை குழப்பினவர். ஆனால் இதுல அந்நியர் முன்னணி மேல தீவிரமா இருந்தபடியால் அன்னை பூபதியை கடத்தி செல்ல முடியல. அவை எங்களை கண்ணுக்கு முன்னால இந்திய ராணுவத்தின் இந்திய அரசாங்கத்தினுடைய முகமுடிய கிழிக்கக்கூடிய வகையில அந்த 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 ஆலய முகப்பில வீரச்சாவடைந்து வரும் 19ஆம் தேதி அவருடைய நினைவு தினம். அந்த நினைவு தினத்துல அன்னை பூபதி அவர்களுடைய அந்த கோரிக்கைகள் நிறைவேறாவிட்டாலும் கூட உலகம் உணர்ந்திருக்கின்றது. அந்த கோரிக்கை நியாயமானது என்று இந்த உலகம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. இதுல எந்த விதமான தவறான கோரிக்கை அல்ல. ஆகவே அந்த இந்த தொடக்கத்துல அன்னை பூபதி அவர்களுக்கும் உண்ணா நோன்பிருந்து மரணித்த தியாகி திலீபன் அவர்களுக்கும் நாங்கள் ஒரு அஞ்சலி செலுத்திக் இன்றைக்கு அன்னை பூபதி அம்மாவினுடைய பேரிலே வந்து புலம்பெயர் தேசத்திலே தமிழ் ஆலயங்கள் தமிழ் கல்விக்கூடம் கூட அமைக்கப்பட்டுள்ளது. நோர்வே ஓஸ்லோவிலே வந்து மிகப்பெரிய கல்விக்கூடம், எத்தனை ஆயிரம் பிள்ளைகள் வந்து அந்த பாடசாலையை கல்வி ஏற்கின்ற அளவுக்கு அன்னை பூபதி தமிழ் கலைக்கூடம் என்றுதான் அந்த பாடசாலை நடைபெற்றுகின்றது. அது மாதிரி டென்மார்க்லே வந்து தியாகி திலீபனுடைய பெயரில் அங்கும் தமிழ் கலைக்கூடம் இருக்கின்றது. எங்களுக்கு அந்த அறப்போராட்டத்தின் ஊடாக வந்து எமது விடுதலைக்காக தங்களுடைய இன்னுயிர்களை இருந்த இந்த தியாகிகளை நாங்கள் எப்பொழுதும் எங்கள் மனதில் போற்றி அவர்களை எமது சரித்திர ரீதியாக அடுத்த தலைமுறைக்கும் இந்த அவர்களுடைய சரித்திரங்களை நாங்கள் பாய்ச்ச வேண்டியது ஈழத்தமிழர்களாகிய எங்களுடைய கடமை. மற்றது இதில் தோழர் தியாகு அவர்கள் இருக்கின்றார். அவர் சில வார்த்தைகள் வந்து இந்த இந்திய இராணுவத்தினுடைய வருகையும் நீங்கள் தமிழகத்தில் இருக்கின்றபடியால் இதை எப்படி பார்க்கிறீர்கள் என்பதை உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்கள். அந்த நேரத்தில் உங்களுடைய உணர்வுகள் எப்படி இருந்தது? நீங்கள் இது எப்படி இந்த தமிழகத்திலே வந்து இதற்கான கொதிப்பறைகள் எல்லாம் நிறைய இருந்தது அந்த நேரத்திலே வந்து அந்த அந்த நினைவுகளை கொஞ்சம் மீட்டினீங்கன்னா நல்லா இருக்கும். தமிழீழ விடுதலை போராட்டத்துல குறிப்பாக அந்த விடுதலை போரில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய நெருக்கடி என்பது இந்திய அமைதிப்படை என்ற பெயரில் இந்திய ராணுவம் செய்த தலையீடு. ஒப்பந்தம் கையெழுத்தாவதற்கு முன்பே ராணுவம் ஈழத்திற்கு அனுப்பப்பட்டது, இந்திய படை அனுப்பப்பட்டது. இந்திய படை தலையிட்டதால் ஏற்பட்ட நெருக்கடி என்பது இந்திய படையினுடைய வலிமை குறித்த செய்தியோ விடுதலை புலிகளுக்கு ஏற்பட்ட இராணுவ நெருக்கடி பற்றிய செய்தியோ அல்ல. ஏனென்றால் ஏற்கனவே அந்த மக்கள் சிங்களப்படை எதிர்த்து போரிட்டு நாட்டின் ஒரு பகுதியை மீட்டு வைத்திருந்தார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக 83 ஜூலை படுகொலைக்கு பிறகு தமிழீழ மக்களின் சார்பில் பேசக்கூடிய செயல்படக்கூடிய அந்த தகுதி ஆயுதமேந்தி இளைஞர்களுக்கு வந்து விட்டது. அதிலும் குறிப்பாக நாங்கள் கொண்ட குறிக்கோளில் உறுதியாக நின்று திம்பு பேச்சுவார்த்தைக்கு பிறகு அந்த திம்பு கோட்பாடுகள் 4ஐயும் உறுதியாக பற்றி நின்று இந்திய படைக்கு இந்திய அரசுக்கு இணங்கி போகாத ஒரே ஒரு அமைப்பாக தலைவர் பிரபாகரன் தலைமையிலான விடுதலை புலிகள் இருந்தார்கள். ஆனா இந்திய படையினுடைய தலையீடு ஏற்பட்ட நெருக்கடிக்கு காரணம் சிங்கள பேரினவாதத்தை பகையாக கருதிய தமிழீழ மக்கள் இந்திய அரசை, இந்திய அரசினுடைய படையை அவ்வாறு கருதவில்லை.
இந்திய படை தங்களை சிங்களத்திடமிருந்து மீட்க வந்திருப்பது போன்ற ஒரு மயக்கம் ஏராளமான தமிழீழ மக்களுக்கு இருந்தது. அதற்கு தமிழ்நாடு ஒரு காரணம். இந்திய படையை இலங்கைக்கு அனுப்ப வேண்டும், தமிழர்களை மீட்க வேண்டும் என்று கோரி தமிழ்நாட்டிலே சில போராட்டங்கள் எல்லாம் கூட நடந்தன. ஆனா எந்த கட்டத்திலும் தமிழீழ விடுதலை புலிகள் எங்களை காப்பாற்ற இந்திய படை வர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்ததே இல்லை. அவர்களுக்கு இந்திய வல்லரசு பற்றிய ஒரு தெளிவான பார்வை இருந்தது. அப்படி எதுவும் நடந்துவிடக் கூடாது என்பதிலே தெளிவாக இருந்தார். நீங்கள் அரசியல் ஆதரவு கொடுங்கள், அறவழியில் ஆதரவு கொடுங்கள், எங்கள் மக்களுக்கு உதவுங்கள், தமிழகம் எங்களுடைய போராட்டத்தினுடைய அரசியல் பின்தளமாக இருக்கட்டும் என்ற பார்வை அவர்களுக்கு இருந்தது. தமிழக மக்களுடைய ஆதரவும் அந்த அளவுக்கு இருந்தது. ஆனால் இந்திய படையினுடைய தலையீடு என்பது தமிழீழ மக்களிடையே ஏற்படுத்தக்கூடிய உளவியல் தாக்கம். முதலில் யாழ்ப்பாணத்திற்கு இந்திய படை சென்று இறங்கிய போது அதற்கு தமிழீழ மக்கள் வரவேற்பு கொடுத்த நிகழ்ச்சிகள் எல்லாம் கூட செய்திகளிலே வந்தன. எனவே இது ஒரு புதுவிதமான நெருக்கடி, பகைவனை பகைவன் என்று மக்கள் அறிந்து கொள்ளாத ஒரு நெருக்கடி. எனவே இந்திய படைக்கு எதிராக தமிழீழ விடுதலை புலிகள் ஆயுதம் என்று நேரிட்டால் இந்த மக்களுடைய ஆதரவு எந்த அளவுக்கு இருக்கும்? சுதுமலை அம்மன் உரையிலேயே தலைவர் பிரபாகரன் அவர்கள் இந்தியாவோடு நாங்கள் மோதிக்கொள்வது பற்றி எண்ணி பார்க்கவும் இயலாது என்று சொன்னார். பாதுகாப்பை நாங்கள் எங்கள் மக்கள் பாதுகாப்புக்காக ஆயுதம் ஏந்தினோம், நீங்கள் பாதுகாக்கிறீர்கள் என்றால் அந்த ஆயுதங்களை ஒப்படைப்பது பற்றியும் எங்களுக்கு கவலை இல்லை என்று தெளிவாக சொன்னார். ஆனால் அவர்களுக்கு தெரியும் இந்திய படை பாதுகாப்பதற்காக வந்த படை அல்ல. விடுதலை புலிகள் இயக்கத்தை ஒழித்து கட்டுவது அவருடைய நோக்கம். சிங்களத்திற்கு, சிங்கள பேரினவாதத்திற்கு துணை செய்வதற்காக வந்த படைதான் அது. ஜெயவர்தனா, ராஜீவ்காந்தி ஆகியோருடைய ஒப்பந்தத்தினுடைய உண்மையான நோக்கம் அதுதான். இதெல்லாம் புலிகளுக்கு தெரியாத செய்தியே அல்ல. அந்த நிலையில்தான் இந்த இந்திய படையினுடைய, இந்திய அரசினுடைய உண்மையான நோக்கம் என்பதை மக்களுக்கு தோலுரித்து காட்டுவதற்கு அறப்போராட்டங்கள் தவிர வேறு வழி இல்லை. மக்கள் அந்த அறப்போராட்டங்களை செய்தார்கள். அந்த அறப்போராட்டங்களில் ஒன்றுதான் திலீபனுடைய அந்த பட்டினி போராட்டம். 12 நாள் பட்டினி போராட்டம். சொட்டு நீரும் அருந்தாமல் தன் கோரிக்கைகளுக்காக அவன் நடத்திய அந்த அறப்போராட்டம். அவனுடைய விடுதலை பசி அடங்கவில்லை அந்த பட்டினி போராட்டத்தினாலும். அவன் எழுப்பிய கோரிக்கைகளே நமக்கு ஒன்றை உணர்த்தும். 5 கோரிக்கைகளுமே இந்திய ராணுவத்தினுடைய, இந்திய படையினுடைய உள்நோக்கத்தை அம்பலப்படுத்துவதற்கான கோரிக்கைகள். இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் தரப்பட்ட வாக்குறுதிகளை சிங்களம் நிறைவேற்றப் போவதில்லை என்பதை தமிழ் மக்களுக்கு உணர்த்துவதற்கான வாக்குறுதிகள். அந்த முறையில் பார்த்தால் அவனுடைய பட்டினி போராட்டம் என்பது இந்திய அரசு சாகட்டும் என்று விட்டது. திலீபனை இந்த வயதில் சாகட்டும் என்று விட்டது. ஒடுக்குவத்தான் அவர்கள் விரும்பினார்கள். ஆனால் அது பெரிய மக்கள் எழுச்சியில் போய் முடிந்தது. ஆனால் திலீபனுடைய இறப்புக்கு பிறகு, இன்னும் சொல்ல போனால், மிகச்சரியாக சொன்னால், திலீபன் உண்ணாவிரத்துக்கு இடையிலே இன்னொரு பக்கம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. இன்னும் இடைக்கால மாகாண சபை பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தைக்கு சென்ற இடத்தில் தலைவர் பிரபாகரனையும் மற்றவர்களையும் சுட்டுக் கொள்ளுமாறு அன்றைக்கு இருந்த கொழும்பில் இந்திய தூதரான தீட்சித் உத்தரவு போட்டார். இது என்னுடைய உத்தரவு அல்ல, இது வேறு இடத்திலிருந்து, அதாவது இந்திய பிரதமரையே அவர் காட்டுகிறார். ஆனால் அந்த நேரத்தில் ஒரு 2 இந்திய ராணுவ அதிகாரிகள் அதற்கு இணங்க மறுத்ததால் தான் அப்படி எதுவும் நடக்காமல் போனது. ஆக ஒரு பக்கத்திலே தமிழீழ மக்களை ஒடுக்குவது, அடக்குவது, விடுதலை புலிகளை அழித்து கட்டுவது, தலைவர்களை சுட்டுக் கொள்வது என்கிற அளவுக்கு சதித்திட்டங்கள் வகுக்கிறார்கள். மறுபக்கத்திலே இந்த அறப்போராட்டங்களை அலட்சியப்படுத்தியும் இழிவுபடுத்தியும் ஒடுக்குகிறார்கள். உண்ணாவிரத போராட்டத்திற்கு உலகத்தை கற்றுத்தந்ததாக சொல்லிக் கொண்ட இந்தியா அந்த உண்ணாவிரத போராட்டத்தை முறையாக, உறுதியாக, சற்றும் விட்டு கொடுக்காமல் கையாண்ட திலீபனை சாக விட்டது. இதுதான் உண்மை. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் நாம் அன்னை பூபதியினுடைய போராட்டத்தை பார்க்கிறோம். திலீபனை பொறுத்தவரை அவர் விடுதலை புலிகள் இயக்கத்தினுடைய அரசியல் பிரிவிலே இருந்தார். அவரே ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்டவர், உடம்பில் காயம்பட்டவர், எல்லா தகுதியும் அவருக்கு உண்டு. இன்னும் சொல்ல போனால் மருத்துவராக ஆசைப்பட்டு அந்த கனவை துறந்து விடுதலை கனவுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர். நாம் இங்கே தமிழ்நாட்டிலே சொல்வதுண்டு, உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று. அவன் உடல் மருத்துவத்திற்கு, உயிர் தேசத்திற்கு என்று கொடுத்தவன் திலீபன்.
திலீபனுடைய அந்த உண்ணாவிரதம் ஏற்படுத்திய தாக்கம், இன்றைக்கு நீங்கள் தமிழ்நாட்டிலே போய் கிட்டத்தட்ட ஒரு அந்த வயதுடைய மாணவர்கள் இளைஞர்களிடையே எடுத்து பார்த்தால் நிறைய பேருக்கு திலீபன் என்ற பெயர் உண்டு. என் மகள் 88 பிப்ரவரி 1 பிறந்தாள். நான் ஆண் குழந்தையாக இருந்தால் திலீபன் பெயர் வைக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன். பெண்ணாக பிறந்ததால் திலீபா என்று பெயர் வைத்தேன். பொறியியல் கல்லூரியிலே அவளை சேர்க்க போகிற போது பார்த்தேன், அந்த வகுப்பிலே இன்னொரு திலீபன். இப்படி வகுப்புக்கு வகுப்பு திலீபன்கள், நிறைய திலீபன்கள் இன்றைக்கு தமிழ்நாடெங்க இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு அந்த பெயர் மிக பலரால் சூட்டப்பட்டிருக்கிறது. திலீபனுடைய பெயர், அதுக்கு பிறகு பார்த்தால் பிரபாகரனுடைய பெயர். நம்முடைய குடும்பங்களில் மில்லர்கள் உண்டு. ஏற்கனவே லெனின் பெயர், ஸ்டாலின் பெயர் எப்படி தமிழ்நாட்டிலே பரவலாக இருக்குமோ அப்படி இந்த பெயர்கள் பரவலாக சூட்டப்பட்டன. அப்படி வரும்போதுதான் அந்த திலீபனுடைய புகழ் அத்தகையது. நான் அந்த நேரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்தேன். அந்த கட்சிக்குள் ஈழ விடுதலைக்கு ஆதரவான ஒரு கருத்து போராட்டத்தை நடத்தினோம். அதனுடைய விளைவாக என்னை அவர்கள் வெளியேற்றிய போது திலீபன் மன்றம் என்ற அமைப்பை நான் தான் தொடங்கினேன். ஈழத்தமிழர் தேர்துடைக்க இயன்றதை செய்வோம், இந்திய இலங்கை ஒப்பந்தம் ஈழத்தமிழர் நலனுக்கு பகை, விடுதலை புலிகளின் போராட்டத்தை ஆதரிப்போம் என்ற முழக்கங்களோடு தொடங்கி நாங்கள் நடத்தினோம். ஒரு தமிழீழ ஆதரவு இயக்கமாகவே அதை நாங்கள் ஒரு கட்டம் வரைக்கும் முன்னெடுத்து சென்றோம். இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு நான் பொதுச் செயலாளராக இருக்கிற தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தினுடைய முதல் கரு என்பது அந்த திலீபன் மன்றம் தான். அந்த அளவுக்கு திலீபன் இந்த மண்ணில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியவன். எல்லோர் மத்தியிலும் அந்த விளைவை நாம் பார்த்தோம். எல்லாவற்றையும் விட முக்கியமாக திலீபனுடைய போராட்டம், பிறகு அன்னை பூபதியினுடைய போராட்டம், இந்த போராட்டங்கள் ஒரு செய்தியை தமிழீழ மக்களுக்கு தெளிவாக உணர்த்தின. இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மக்கள், தமிழகம் இந்தியாவின் ஒரு பகுதியாக இருக்கிறது. எனவே இந்த தமிழகத்தை இந்திய பகுதியாக கருதி இந்தியா எமது தாய்நாடு என்றெல்லாம் தமிழீழ மக்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஆனால் இந்திய அரசு என்பது வேறு, மக்கள் வேறு என்ற உண்மையை அவர்கள் உணர வேண்டும். இன்றைக்கும் அந்த தெளிவு நமக்கு தேவைப்படுகிறது. இந்திய அரசை பொறுத்தவரை தமிழீழத்துக்கு ஆதரவாக என்றைக்கு இருந்ததில்லை. 83 யூலை படுகொலை நிகழ்ந்த போது நாடாளுமன்றத்திலேயே இது இனக்கொலை, நாங்கள் பார்த்து கொண்டிருக்க மாட்டோம் என்று பேசிய இந்திரா இனக்கொலைக்கு எதிராக தமிழீழ மக்கள் விடுதலைக்கு போராடுவதை அங்கீகரிக்கவில்லை. அவர் இனக்கொலை என்கிறார், ஆனால் இனக்கொலைக்கு என்ன தீர்வு? அந்த மக்கள் இறைமையை மீட்பதுதான். அதை அவர் ஒத்துக்கொள்ளவில்லை. சிங்கள அரசை தங்களுடைய பிடிக்குள் வைத்துக் கொள்வதற்கு, தங்களுடைய தெற்காசிய விரிவாதிக்கத்திற்கு உதவியாக இந்த போராட்டத்தை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ள நினைத்தார்கள். அதற்காக சில உதவிகளை செய்தார்கள். அப்படி உதவிகளை செய்கிற போதும் விடுதலை புலிகளை எப்படி ஒழித்து கட்டுவது என்ற உள்நோக்கத்தோடு தான் எல்லாமே நடத்தப்பட்டன. நீங்கள் ஹர்கிரத் சிங் என்று அமைதிப்படையினுடைய தளபதியாக இருந்தவர் புத்தகம் எழுதியிருக்கிறார். தி ஐபிகேஎஃப் ஸ்டோரி ரீடோல்ட் என்று அவர் எழுதியிருக்கிறார், என்ன நடந்தது என்பதை பற்றி. அவர் எப்படி பிரபாகரனை கொலை செய்வதற்கு அவர்கள் இந்திய தூதர் வழியாக இந்திய பிரதமரே கட்டளையிட்டு முயன்றார், அது எப்படி முறியடிக்கப்பட்டது. இரண்டாவதாக பயிற்சி முகாம்களில் பயிற்சி கொடுப்பதாக சொல்லி எல்லோரையும் ஒன்று கலக்க விட்டு விடுதலை புலிகளுக்குள் உளவுத்துறை ஊடுருவுவதற்கு என்ன முயற்சி செய்தார்கள் என்பதையெல்லாம் எழுதியிருக்கிறார். இதே திலீபனுடைய உண்ணாவிரத போராட்டத்தை பற்றியும் ஹர்கிரத் சிங் எழுதி வைத்திருக்கிறார். அதிலேயே எழுதியிருக்கிறார் எப்படி இந்திய அரசு தங்கள் அறிவுரையெல்லாம் மீறி அதை அலட்சியப்படுத்தியது என்பதெல்லாம் எழுதியிருக்கிறார். அன்னை பூபதியை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு முன்னர் போராடிய அண்ணம்மா டேவிட் அவர்களே அந்த இடத்திலிருந்து கடத்தி கொண்டே போகிறார்கள். பேச்சுவார்த்தைகள்லாம் அழைத்து இவர்களுடைய கோரிக்கையை ஏற்க மறுத்து இவர்களை ஏதாவது புலிகளுக்கு எதிராக பயன்படுத்த முடியுமா என்றுதான் அவர்கள் முயல்கிறார்கள். ஆனால் அன்னை பூபதி அந்த போராட்டத்தை தொடங்கியதற்கு பிறகு ஏற்பட்ட எழுச்சி, மக்களுடைய ஆதரவு, அவர் உண்ணாவிரதம் இருந்த இடத்தை சுற்றி திரண்ட அந்த கூட்டம், அவர் காட்டிய அந்த உறுதி, தண்ணீரும் அருந்தி கொண்டு இருந்ததால் 1 மாதம் வரைக்கும் அவர் நீடித்து அந்த போராட்டத்தில் இருக்க முடிந்தது. ஆனால் அதில் எந்த குறையும் இல்லை. அவர் அவ்வளவு உறுதியாக இருந்தார், அந்த தெளிவோடு இருந்தார். தன்னுடைய கணவரோ பிள்ளைகளோ இதில் தலையிடக்கூடாது என்றார். அவருடைய பிள்ளைகளை கைது செய்தார். கைது செய்து இவரை மிரட்டுவதற்கு முயன்றார். அதற்கெல்லாம் அசையாத ஒரு மன உறுதி, பட்டி கிடக்கிற உடலோடு இந்த துன்ப துயரங்களை பற்றி கவலைப்படாமல் மக்களை பாதுகாக்க வேண்டும், இந்தியாவை உண்மையில் தோலுரித்து காட்ட வேண்டும் அந்த மக்களுக்கு என்ற நோக்கத்தை நிறைவேற்றுவதில் அவர் மகத்தான வெற்றி பெற்றார்.
இன்னும் சொல்ல போனால் இந்திய படைக்கு எதிராக புலிகள் ஏந்திய ஆயுதங்களிலேயே ஆக பெரும் வலு அறவலு என்பது திலீபனின் போராட்டத்திற்கும் பூபதி அம்மாளின் போராட்டத்திற்கும் தான் உண்டு. ஏனென்றால் இதன் வழியாகத்தான் அந்த மக்கள் விடுபட்டார். இன்னும் சொல்ல போனால் இந்திய படை தலையிடுவதற்கு முன்பு விடுதலை புலிகளில் பெண் விடுதலை புலிகள் என்ற ஒரு பிரிவு இல்லாமல் இருந்தது. பெண்களுடைய வேலையெல்லாம் அவர்களுக்கு வேண்டிய உதவி செய்வது, உணவு சமைத்து கொடுப்பது, இடம் விட்டு இடம் தகவல் சொல்வது, இப்படித்தான் இருந்தது. ஆனால் பெண்கள் பிற்காலத்தில் ஆயுதம் ஏந்திய ஒரு கட்டாயத்தை இந்திய படையினுடைய கொடுமைகள் தான் அங்கே ஏற்படுத்தின. அப்படி இந்திய படைகளுடைய கொடுமையை எதிர்த்து அவர்கள் ஆயுதம் ஏந்துவதற்கு முன்பு இந்த பட்டினி போராட்டத்தை கையில் எடுத்தார்கள். அதனுடைய அடையாளம் தான் அன்னை பூபதி. அன்னை பூபதியினுடைய தொடர்ச்சியாகவே தமிழீழ விடுதலை புலிகள் இந்த பெண்கள் பிரிவு, அதில் நடந்த தியாகங்கள், கரும்புலிகள் வரைக்கும் வளர்ந்தார்கள். இது எல்லாவற்றையும் நம்ம அப்படித்தான் நம்ம பார்க்க வேண்டும். ஒரு மக்கள் போராட்டத்தினுடைய விளைவுதான். நீங்கள் இதற்கு பல நாடுகளிலே விடுதலை போராட்டம் நடந்த நாடுகளிலே எல்லாம் பெண்கள் இப்படித்தான் இந்த போர்க்களங்களுக்கு வந்திருக்கிறார்கள். உதாரணங்களை நாம் நிறைய பார்த்து கொண்டு போகலாம். இன்றும் கூட அரசுகளற்ற தேசங்கள் நடத்துகிற போராட்டங்கள், குர்திஸ்தான், பலஸ்தீன், பல்வேறு விடுதலை இயக்கங்களும் பெண்களுடைய பங்களிப்பு மகத்தானதாக இருந்திருக்கிறது. அதற்கு எந்த விதத்திலும் குறைவற்ற ஒரு போராட்டம் தான் தமிழீழ விடுதலை போராட்டம். அது குறித்து நாம் பெருமை கொள்ள வேண்டும். உலக அரங்கில் விடுதலை போராட்டங்களின் வரிசையில் தமிழீழத்தினுடைய இடத்தை, உயர்ந்த இடத்தை உறுதி செய்த ஒரு போராட்டம் என்றால் அது அன்னை பூபதியினுடைய போராட்டம் அந்த வரிசையிலே நமக்கு சேரும். இந்த நாளை நாம் நாட்டுப்பற்றாளர்கள் நாள் என்று நாம் கொண்டாடுகிறோம். ஏப்ரல் 19ஆம் நாளை கொண்டாடுகிறோம். ஒன்றை மட்டும்தான் இந்த நேரத்தில் உங்கள் சிந்தனைக்காக நான் சொல்ல விரும்புகிறேன். என்னவென்றால், ஒரு போராட்டம் வளர்ந்து செல்கிறது, பல கட்டங்களை கடந்து செல்கிறது. நேர்கோட்டிலேயே பயணம் செய்து அது போய் ஒரு இடத்தை தொட்டு விடுவதில்லை, அல்லது சுவரில் சாத்தி வைக்கப்பட்ட ஒரு ஏணிப்படிகளிலே ஏறி செல்வது போல் அந்த போராட்டம் தன் இறுதி நிலையை அடைந்து விடுவதில்லை. அது நிறைய சுற்றி சுழன்று திருப்பங்கள், மாற்றங்கள், இப்படித்தான் போகிறது. டார்ச்சர்ஸ் ரூட். அது அப்படிப்பட்ட பல கட்டங்களை கடந்துதான் எந்த நாட்டின் விடுதலை போராட்டம் அமைகிறது. தமிழீழ விடுதலை போராட்டம் அப்படித்தான். அந்த போராட்டத்தினுடைய மிக முக்கியமான ஒரு கட்டத்தில், இந்திய படைக்கு எதிரான போர் நடத்த வேண்டிய ஒரு கட்டத்தில், அந்த போரில் மக்களுடைய பங்கேற்பை உறுதி செய்கிற ஒரு பணியை அன்னை பூபதி செய்தார். திலீபன் செய்தார், அதற்கு பிறகு அன்னை பூபதி செய்தார். இன்னும் அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட பல பெண்கள் இருக்கிறார்கள். எல்லோருக்குமான ஒரு குறியீடு தான் அன்னை பூபதி என்ற பெயர். தமிழீழ பெண்களுடைய தியாகத்திற்கும் அவருடைய தாய்மைக்கும், அவர்கள் புலிகளை அரவணைத்து பாதுகாத்ததற்கும், எதிர்காலத்தில் தாங்களும் புலிகளாகி களத்தில் நின்றதற்குமான ஒரு குறியீடு. அந்த போராட்டம் அடுத்தடுத்த கட்டங்களை கடந்து இன்றைக்கு முள்ளிவாய்க்கால் இன அழிப்புக்கு பிறகு ஒரு ஈடுசெய் நீதி கோருகிற ஒரு போராட்டமாக இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் தமிழீழத்தில் இந்த போராட்டத்தை உயிரோடு பாதுகாத்துக் கொண்டிருப்பவர்கள் காணாமலாக்கப்பட்டவருடைய, வலிந்து காணாமலாக்கப்பட்டவருடைய அன்னையர்தான். 1000 நாட்கள் ஆனாலும் அவர்கள் தான் தொடர்ந்து களத்தில் இருக்கிறார்கள். உலக அரங்கத்தில் இந்த போராட்டம் நீதிக்கான போராட்டம் என்பதன்பால் கவனத்தை ஈர்த்து கொண்டிருப்பவர்கள் ஈழத்து தாய்மார்கள் தான். அண்மையிலே சாந்தன் மறைந்த போது நான் எழுதியிருந்தேன், மீண்டும் ஒரு முறை ஈழத்தமிழர்களிடம் நாங்கள் தமிழ்நாட்டு தமிழர்கள் மன்னிப்பு கோருகிறோம். ஒரு அன்னையினுடைய எதிர்பார்ப்பை நாங்கள் நிறைவேற்ற தவறிவிட்டோம். சாந்தனுக்காக காத்திருந்த அந்த தாய்க்கு அந்த மகனை உயிரோடு ஒப்படைக்க தவறிவிட்டோம் என்று நான் எழுதியிருந்தேன். ஆக இன்றைக்கும் அந்த தாய்மார்கள் அந்த போராட்டத்தில் இருப்போடு காத்து நிற்கிறார்கள். அதே நேரத்தில் சர்வதேச அளவில் ஏற்பட்டிருக்கிற மாற்றங்கள், இந்திய தெற்காசிய அளவில் ஏற்பட்டிருக்கிற மாற்றங்கள், இந்திய துணைக்கண்டத்தில் ஏற்பட்டு வருகிற மாற்றங்கள், தமிழகத்தில் ஏற்படுகிற மாற்றங்கள், புலம்பெயர் தமிழ் உலகத்தில் ஏற்படுகிற விளைவுகள், தாயகத்தில் நடக்க வேண்டிய போராட்டம். இதுல ஒரு செய்தியை மட்டும்தான் நான் மையமாக சொல்ல விரும்புகிறேன். தமிழீழ விடுதலை போராட்டம் என்பது 3 களங்களில் நடத்தப்பட்டது. 1 தாயகம், 2 தமிழ்நாடு. ஏன்னா இதுதான் தமிழர்களின் முதற் பெரும் தாயகம். உலகத்தில் தமிழ்நாடு தான். எண்ணிக்கை அளவிலும், பரப்பளவிலும், அரசியல் பங்களிப்பு அளவிலும் முதலிடம் தமிழ்நாட்டு. 3வது புலம்பெயர் தமிழ் உலகம்.
டயஸ்போரா தமிழ்ஸ் அவர்களுடைய பங்களிப்பு. இந்த 3 பங்களிப்பிலும் தமிழகம் ஓரளவுக்கு தொடர்ந்து பங்கு செலுத்துகிறது. இங்க இருக்கிற அரசியல் நெருக்கடிகளால் அவ்வப்போது தளர்வும் மீண்டும் நிமிர்வுமாக வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தொடர்ந்து இந்த குரலை எழுப்பி வருகிறோம். தமிழ்நாட்டில் ஈழத்தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு தொடர்ந்து இயங்கி வருகிறது. எங்களை போன்றவர்கள் விடாது போராடுகிறோம். உண்ணாவிரதம், பட்டினி போராட்டம் என்று சொல்லுகிற பொழுது எனக்கு அடக்கத்தோடு நான் நினைவு கொள்ள வேண்டிய 2013 இந்திய பிரதமர் காமன்வெல்த்துக்கு செல்லக்கூடாது, இலங்கையில் நடைபெறுகிற காமன்வெல்த்துக்கு செல்லக்கூடாது என்பதற்காக நான் சாகுமுறை பட்டினி போராட்டம் நடத்தினேன். வெற்றி அல்லது வீரச்சாவு என்ற முழக்கத்தோடு தான் நடத்தினேன். இறுதியில் இந்திய பிரதமர் அங்கு செல்வதில்லை என்று ஒத்துக்கொண்ட பிறகுதான் என்னுடைய அது ஒரு சின்ன வெற்றி தான், ஒரு சிறும வெற்றி. ஆனால் அன்றைக்கு முக்கியமாக இருந்தது இலங்கைக்கும் இலங்கையை தனிமைப்படுத்துவதற்கு, காமன்வெல்த் நாடுகளும் தனிமைப்படுத்துவதற்கு இந்தியாவுடைய ஆதரவை உலக நாடுகளை அம்பலப்படுத்துவதற்கு தேவையாக அன்றைக்கு இருந்த பிரதமர் ஒத்துக்கொண்டார். அப்படிதான் இந்த போராட்டம் நடந்தது. இப்படி இன்னும் எத்தனையோ போராட்டங்கள் தமிழ்நாட்டிலே உலகத்தில் நடந்து கொண்டிருக்கு. இன்றைக்கு நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், இந்த 3 களங்களிலும் ஒரு களம் நமக்கு தொய்வாக இருக்கிறதுனா தாயகம்தான். நாம் இடையிலே பொட்டுவில் பொலிகிண்டி நடத்தினோம். அதுக்கு முன்னதாக எல்லா தலைவர்களும் கையொப்பமிட்டு ஐநா மனித உரிமை பேரவைக்கு எழுதினார்கள். ஆனால் இந்த அண்மையில் சிங்கள குடியேற்றம், சிங்கள பண்பாட்டு படையெடுப்பு, அவர்கள் அந்த ஒரு மலையை உடைத்து அங்கிருந்த கோயிலுக்கு பதில் பௌத்த விகாரை கட்டுவதற்கு எதிராக நடந்த போராட்டம், இப்படி சில போராட்டங்கள் நடந்திருந்தாலும் மொத்தத்தில் தமிழீழம் போராடுவதில் பின்தங்கி இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். அன்னை பூபதியின் நினைவாக நான் தமிழீழ தாயக மக்களிடம் வேண்டிக் கொள்வதெல்லாம், நீங்கள் அறப்போராட்டங்களை முன்னெடுங்க. விடுதலை புலிகள் எல்லாம் களத்திற்கு வருகிற காலத்திற்கு முன்பே தந்தை செல்வா தலைமையில் அறப்போராட்டம் நடந்த மண்தானே அது. ஆயுத போராட்டம் ஒன்றுதான் போராட்டம் என்பது இல்லை. இன்றைக்கு இருக்கிற சூழலில் அறப்போராட்டங்கள் எங்கு விரிவாகவும் செறிவாகவும் நடத்தப்பட வேண்டும் என்றால் அது தாயகத்திலே தான். அன்னை பூபதியை நாம் நினைவு கொள்கிற போது நாம் இன்றும் நாட்டுப்பற்றாளர்களாக இருக்கிறோம். அந்த நாட்டுப்பற்றாளர்கள் நாட்டுக்காக போராட வேண்டும். நாட்டு மக்களுக்கு இன்னும் எத்தனையோ கோரிக்கைகள் இருக்கின்றன, எத்தனையோ தேவைகள் நிறைவு செய்யப்படாமல் இருக்கின்றன. நீதியின் குரலை ஓங்கி ஒலிக்க வேண்டும். ஜெனீவாவிலே ஒலித்தால் போதாது, சென்னையிலே ஒலித்தால் போதாது, யாழ்ப்பாணத்திலும் அன்னை பூபதியை பட்டினி போராட்டம் நடத்திய அந்த மட்டக்களப்பு மண்ணிலும் அந்த நீதியின் குரல் ஒலிக்க வேண்டும். இதுதான் இந்த நாளில் நான் அவர்களுக்கு சொல்ல விரும்புகிற செய்தி. அன்னை பூபதிக்கு என்னுடைய புகழ் வணக்கம். நன்றி. நன்றி ஐயா. இதில் நாங்கள் ஒரு முக்கியமான விடயத்தை நாங்கள் இதில் எங்களோட மக்களுக்கும் சொல்ல வேணும். நாங்களும் இதில் கலந்துரையாட வேண்டிய தேவை ஒன்று இருக்குது. அந்த 87க்கும் 90க்கும் இடையிலே நடந்த இந்திய இராணுவத்தால் செய்யப்பட்ட கபலீகரங்கள், நிறைய படுகொலைகள், நிறைய வன்புணர்வுகள் எல்லாம் நடைபெற்றது. இன்று இந்த இந்திய இராணுவத்தினுடைய காலத்தை அடுத்த தலைமுறைக்கோ அல்லது ஈழத்தமிழர்கள் மத்தியிலோ அல்லது உலக ரீதியாக ஒரு மறக்கடிக்கப்படுகின்ற சில முனைப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இது மறக்கடிக்கப்படவோ மறைக்கிற விடயமோ அல்ல, இது ஒரு வரலாறு. ஈழத்தமிழர்களை பொறுத்தவரை ஈழத்தமிழர்களினுடைய இந்த ஈழப் போராட்ட காலங்களிலே நடைபெற்ற ஒரு இருண்ட வரலாறு தான் இந்த 3 வருட காலமானது. உதாரணமாக நான் சொல்ல போனால், இப்போ கடந்த வருடம் நினைக்கிறேன் யாழ்ப்பாண எங்களோட வைத்தியசாலை படுகொலை அன்று தமிழகத்திலிருந்து வருகின்ற இசையமைப்பாளர்களையோ அல்லது இசை ஆர்வமுள்ளவர்களையோ நாங்கள் வெறுக்கவில்லை. ஆனால் சந்தோஷ் நாராயணன் முத்தவழியிலே ஒரு பெரிய அளவிலே ஒரு இசை கச்சேரியொன்று நடக்கிறது நோக்கமே அந்த யாழ் வைத்தியசாலையில் நடந்த படுகொலை நினைவு தினம் அன்று நடத்தப்பட்டுள்ளது. இது உண்மையில் ஒரு ஈழத்தமிழர்கள் அன்று இது பெரிய அளவிலே இதுக்கான ஒரு எதிர்ப்பலையை காட்டியிருக்க வேணும். இது முடிந்து விட்டது. எதிர்காலங்களிலே இந்த விடயங்களிலே நாங்கள் மிக கவனமாக இருக்கணும். அந்த வகையில் அனந்தராஜ் ஐயா சார், நீங்கள் தாயகத்திலே இருந்து வாழும் சாட்சியாக இந்த படுகொலைகள், இந்த வன்புணர்வுகள், கபலீகரங்கள் எல்லாத்தையும் பார்த்தவர். வல்வை படுகொலை என்ற ஒரு நூலையும் எழுதியிருக்கின்றீர்கள். திருவண்ணாமலை படுகொலை என்ன சிங்கள இராணுவம் எப்படி மேற்கொண்டதோ அதை விட படுமோசமாகத்தான் வல்வை படுகொலை நடைபெற்றது. முதல் முறையாக இந்திய இராணுவம் தனது படுகொலையை எங்கே ஆரம்பித்தது? முதல் ஆரம்பித்த பொழுது தோழர் தியாகவர் குறிப்பிட்டது போன்று நல்ல எண்ணத்தோடு வருவதாக காட்டிக்கொண்டுதான் இங்கே இந்திய இராணுவம் வந்து சேர்ந்தார்கள்.
ஆனா அவர்களுடைய நோக்கம் வேற. நாங்கள் இது எங்கட மக்கள் எதிர்பார்த்த நோக்கம் வேற. அவர்கள் நினைச்சாங்க தங்களை காப்பாற்றுவதற்காக இந்திய ராணுவம் வருகின்றார்கள் என்று. ஆனா அவர்கள் உள்நோக்கம் விடுதலை புலிகளின் தலைவரை கொல்ல வேண்டும், விடுதலை புலிகள் இயக்கத்தை முற்றாகவே அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக தான் ராஜீவ்காந்தியும் ஜே.ஆர். ஜெயவர்தனாவும் ஒப்பந்தம் செய்தார். தனிப்பட்ட ஒப்பந்தம், வெளியில தெரிகிற ஒப்பந்தம் வேற, அவர்களுக்குள்ள ஒப்பந்தம் வேற. எப்படியாவது இந்த போரை நீடிக்காது வெகு விரைவாக அந்த விடுதலை புலி இயக்கத்தை அழிக்க வேண்டும். அதுக்காகத்தான் வரும்பொழுது புலிக்கொடியோடு தான் வந்திறங்கினேன். புலிக்கொடியோடு வந்திறங்கின பொழுது மக்களுக்கு ஒரு சந்தோஷம் என்னென்றா எங்களோட கொடியை தாங்கி கொண்டு இவர்கள் வருகிறார்கள் என்று. வரும்பொழுது முதல் கொக்குவில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே அவர்கள் வந்து இறங்கினார்கள். ஆயுதங்களோடு இறங்கும்போது விடுதலை புலிகள் அவர்களுக்கு எதிராக தாக்குதல் மேற்கொண்டார்கள். கொக்குவில் பிரம்படியிலே நடத்திய படுகொலை செயின் பிளாக்கால மக்களை படுக்க வச்சுட்டு அதுக்கு மேலால ஓடி சென்று பல பேரை கொலை செய்தவர்கள். ஆக உச்சகட்டமாக இருக்கிறது யாழ்ப்பாணம் வைத்தியசாலை படுகொலை. நான் நினைக்கிறேன் 2ஆம் உலக யுத்தம் நடைபெற்ற பொழுது கூட ஹிட்லர் ஒரு பயங்கரவாதி என்று நாங்க பார்க்கிறோம், அவனை ஒரு சர்வாதிகாரி என்று பார்க்கிறோம். ஆனா ஹிட்லருடைய காலத்துல கூட வைத்தியசாலைகள்ல இந்த படுகொலைகள் நடந்ததாக நான் கேள்விப்படையில்லை. ஆனால் இந்திய ராணுவம் முதலாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்குள்ள பல நூற்றுக்கணக்கான படையினர் உள்ள வந்து வெளியிலேருந்து ஷெல் அடித்து அதுக்குள்ள இருந்த நோயாளிகள், சிறப்பு வைத்தியர்கள், சோபா சுந்தரம் குழந்தை வைத்தியர் போன்ற சிறப்பு நிபுணர்கள் வைத்தியர்கள் கிட்டத்தட்ட 63 தொடக்கம் 70 வரையான நோயாளிகள், தாதிகள், மருத்துவர்கள் உட்பட கொலை செய்தவர்கள். அதற்கு அவர்கள் கொடுத்த விளக்கம் என்னென்றால், விடுதலை புலிகள் வைத்தியசாலைக்குள்ள தங்கள் மீது தாக்குதலை மேற்கொண்டவர்கள். அதில் வைத்தியசாலை பணிப்பாளர் குறிப்பிட்டிருந்தவர் என்றால் அங்கிருந்து எந்த விதமான தாக்குதலும் மேற்கொள்ளப்படையில்லை. வெளியில் ஏற்பட்டிருக்கலாம், ஆனா வைத்தியசாலைக்குள்ள அப்படியான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படையில்லை. அப்படி அவர் சொன்னார், அந்த சுற்று வட்டாரத்துல புலிகள் நின்றபோது தாங்கள் அறிவித்த உடனே வெளியேறிவிட்டார்கள். அதுக்கு பிறகு திட்டமிட்டு, அதாவது மக்களை கொலை செய்ய வேண்டும். அது இந்த எங்களுக்கு என்றால் நோக்கம் என்னென்றால் காயப்பட்டவர்கள் அல்லது படுகாயம் அடைந்தவர்களை உடனடியாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைத்தான் கொண்டு போவார்கள். ஆக வைத்தியசாலை நிர்மூலமாக்கி விட்டால் எந்த இடத்துல காயப்பட்டாலும் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்க முடியாது என்று ஏற்படும். ஆக அவர்கள் ஒரு இயற்கை மரணம் மாதிரியே மரணித்து விடுவார்கள் என்று இந்திய ராணுவம் நினைத்திருக்கலாம். அதெல்லாம் அந்த வைத்தியசாலை படுகொலைகளை செய்தவர்கள். ஆனால் எதிர்பார்த்ததை விட அந்த வைத்தியசாலை படுகொலை உலகம் முழுக்க ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தது. இன்றைக்கு அதில் இழந்த வைத்தியர்களுடைய அந்த சேவை ஒரு மகத்துவமானது. இப்போ ஒரு அவர்களை இவ்வளவு ஆற்றலுடன் செய்தார்கள் என்ற தெரியும் எங்களுக்கு. அதை அடுத்துதான் நீங்கள் குறிப்பிட்டது போன்று நிறைய படுகொலைகள் நடந்திருக்கின்றன. பசாவுலான் படுகொலைகள், விமான தாக்குதல், செல் தாக்குதல் என்று நிறைய படுகொலை நடந்திருக்கின்றன. வெல்வ படுகொலை 1987ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட ஒரு மிக படுகொலை. அதில் 63 பொதுமக்கள் கொலை செய்யப்பட்டவர்கள். அதுவும் என்னென்றால் ஒரு தந்திரமான வேலை என்னென்றால், நான் சிட்டிசன் கமிட்டி மக்கள் குழு என்று சொல்றது, சிட்டிசன் கமிட்டியினுடைய ஒரு செக்ரட்டரி செயலாளராக நான் இருந்தேன். தலைவராக திரு செல்வேந்திர ஆண்டவர் கவுண்டர் இருந்தவர். நாங்கள் ஒரு மக்களுக்கும் இந்திய ராணுவத்தினுடைய ஒரு பாலமாக செயல்படுகிறார், ஒரு இணைப்பு பாலம் மாதிரி. என்ன நேரடியாக இந்திய ராணுவத்தை கதைக்க மாட்டார்கள். இந்திய ராணுவம் வந்து மக்களோட கதைக்க மாட்டாங்க. மக்களோட தேவைகளை அல்ல இந்திய ராணுவத்தின் தேவைகளை கொண்டு செல்கிற ஒரு பாலமாக இருந்த பொழுது எங்களுக்கு சர்மா அண்டஞ்சி இருந்தார், உடுப்பட்டி முகாம் பொறுப்பதியா இருந்த பொழுது. அப்ப சொன்னாண்டா எங்களோட மனந்திறந்து கதைப்ப நாங்களும் மனந்திறந்து கதைக்கிறது பல விடயங்களை. தங்களுடைய படையினர் ரோந்து வரும் பொழுது விடுதலை புலிகளுக்கு சொல்லுங்க, தாக்குதலை மேற்கொள்ள வேண்டாம். நாங்கள் அந்த செய்தியை கொண்டு இவர்களோடு சொன்ன ஜேம்ஸ், தீபன், ஜான் போன்றவர்கள் இந்த சலாமாக்கு கேட்டோம். இப்படி அவங்க கேட்குறாங்க, நீங்கள் என்ன செய்றீங்க? நாங்கள் கடைசி தாக்க மாட்டோம். ஆனால் அவங்களுக்கு போய் சொல்லுங்க, உள் சந்துகள்ல லேன்ஸ் ஒழுங்குகளுக்குள்ள வர வேண்டாம், இங்க மெயின் ரோட்ல உங்களோட ரோந்துகளை செய்யுங்க. அப்படி அது வரைக்கும் நாங்கள் ஒரு காலம் நாங்கள் தாக்குதலை மேற்கொள்ள மாட்டோம் சொன்னோட அது கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதத்துக்கு மேல அந்த அமைதி, அது ஒரு கனவான ஒப்பந்தம்னு நாங்கள் சொல்றது, அமைதி நிலவி. அவ்வளவு பருத்தித்துறையில, நெல்லியடியில, யாழ்ப்பாணத்துல எல்லா இடத்துலையும் இந்திய ராணுவத்தோட மோதல் இடம்பெற்று பலர் இறந்து கொண்டிருந்தார்கள். ஆனா வெள்ளத்துறையில மட்டும் அது வெளியில உள்ளாக்களுக்கு ஒரு ஆச்சரியமா இருந்தது.
விடுதலை புலிகள் அமைப்பு செயற்படுகின்ற வல்வெட்டித்துறையில இந்திய ராணுவம் அப்படி தப்பி பிழைச்சு கொண்டிருக்குன்னு சொல்லி எங்களுக்கு இடையில ஏற்படுத்தப்பட்ட ஒரு கனவான ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தை மீறுற வகையில 1958ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 2ஆம் தேதி இந்திய ராணுவம் ஊரிக்காடு முகாமில் இருந்து 3 படையணிகளா பிரிஞ்சு ஒழுங்குகளுக்குள்ள அவர்களை தேடி அழிப்பதற்காக வடிகட்டப்படுது. அது மோதல் ஏற்பட்டது. அதனால 8 இராணுவத்தினர் கொல்லப்பட்டது. அப்படியே அந்த சந்துக்குள்ள உள்ள ஒழுங்கைக்குள்ள வந்திருக்காவிட்டால் அந்த மோதல் நடந்திருக்காது. இது ஆரம்பம். ஒரு அரை மணித்தியால நான் நினைக்கிறேன் ஒரு அரை மணித்தியால அமைதி நிலவியது. ஒரே படிச்சத்தோம். அப்ப நாங்கள் வீட்டில இருந்து நாங்கள் அந்த சந்தியில அந்த கட்டிடத்துக்குள்ள எல்லாம் ஒரே படிச்சத்தம் படப்படாண்டு கேட்டுக்கொண்டே இருக்குது. எங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான ஒன்றும் தெரியாது என்ன நடந்தேன். அப்ப அந்த நேரம் பதில் ஒரு அரை மணி நேரத்துக்கு பிறகு ஆயிரக்கணக்கான இராணுவத்தினர் உடுப்பட்டி முகாமில் இருந்து புலிகண்டி ராணுவம் நிறைய பேர் ஊர் முழுக்க வந்து விட்டார்கள். இப்ப என்னுடைய அம்மா வீடு, என்னுடைய தங்கச்சியின் வீட இதில் எரிச்சார்கள். இந்த எரிவாட்டு கொண்டு வந்த பொழுது எனக்கு வீட்டுக்கு பக்கத்துல அந்த வீடு எரிச்சோன்னா சுவாலே அதுக்குள்ள என்னுடைய புத்தகங்கள் ஏராளம் இருந்தது. நான் என்ன எழுதின கையெழுத்து பிரதியோடு அந்த வீடுலாம் இருந்தது. எல்லாமே எரிஞ்சு சாம்பலானது. சரி, நான் வழியால் ஏறி ஓடிப்போய் அணைக்கலாம் என்று ஹோஸ் பைப்பை பிடித்து கொண்டிருக்கேன். அங்கே இருந்து வந்து கொண்டிருந்த கேப்டன் கோபாலகிருஷ்ண மீனன், அது இவரை எப்படி நான் சொல்லணும் என்னென்றால், கோபாலகிருஷ்ண மீனன் அவர் ஒரு மலையாளி. இப்பொழுது இன்றைக்கு அவருக்கு இந்திய ராணுவம் டிஃபென்ஸ் செக்ரட்டரியாக போட்டிருந்தார். பொலியாண்டி அவர் இளைஞராக பொலியாண்டி முகாம் பொறுப்பு ஜி.கே. மேனன் என்று நீங்கள் வெப்சைட்ல கூட பார்க்கலாம். படத்தையும் பேரையும் போட்டு அப்ப என்ன கண்ட உடனே அவருக்கு எங்களை ஒரு கோபம் இருந்தது என்னென்னா, எப்படியாவது சிட்டிசன் கமிட்டியில உள்ளவர்களை கொல்லணும், அழிக்க வேணும் மண்டையில முதலாக சந்திச்சது என்னத்தான். ஏன் கொலை செய்யணும்னா 3 மாதத்துக்கு முன்னர் வெள்ளெடுத்துற வைத்தியசாலைக்கு உள்ள போய் மேனன் தலைமையில உள்ள போய் அங்க படுத்திருந்த இது யாழ்ப்பாண பொதுநா வைத்தியசாலை படுகொலைகளுக்கு பிறகு நடந்தது. அங்கிருந்த நோயாளிகள் எல்லாருக்கும் அடித்து துன்புறுத்தி வைத்தியசாலை ஊழியர்கள் அவைகளுக்கு அடித்து காயப்படுத்தி, அப்பொழுது நாங்கள் 2 பேர் நாங்கள் சிட்டிசன் கமிட்டியால போய் சமயராமன் யாக்கரில் இருக்கிறார் பொறுப்பாளர் பிரிகேடியர் அப்படி நான் கம்ப்ளைண்ட் பண்ணோன்னா பிரிகேடியர் ஒரு காப்பனூர்ல இந்த ஊரணிக்கு வந்துட்டார். அப்பொழுது டாக்டர் பத்மலோஜினி தான் இருந்த பொறுப்பு அதிகாரிய வைத்தியர். உடனடியாக மேஜர் மேனனை கூப்பிட்டார். வந்து எல்லாரும் 2 பேரும் கழிவு டாக்டர் தெளிவா சொன்னார், இங்க வந்து எந்த விதமா ஆயுத பயிற்சியாளர் இருக்கையில முழுக்க நோயாளிகள் வைத்தியர்களாக இருந்தாங்க. இவர் தான் திடீரென்று நேரிய காட்டி சொல்றார். திடீரென்று அந்த ஆயுதங்கள் படையோட வந்து முழு தாக்குதலை மேற்கொண்ட என்னுடைய வைத்தியசாலை உபகரணங்கள் கூட சேதப்படுத்தியவர்கள். அப்ப நாங்களும் சொன்னோம், இல்லை எங்களுக்கு கவலையா இருக்கு, நான் உங்களோட நல்ல உறவை பேணி கொண்டு கேட்க இப்படி ஒரு சம்பவம் நடக்குது, துர்ப்பாக்கியமானது. அப்ப பிரிகேடி சமயலாம் சொன்னாங்க. மீனன் சொன்னார், மீனன் எங்களுக்கு முன்னால பேசினார், நல்ல பேசி போட்டு நீ மக்கள் சார்பாக சிட்டிசன் கமிட்டியிட மன்னிப்பு கேட்க வேண்டும்னு சொன்னேன். அப்ப நான் தான் சொன்னேன், இதுல எங்களுக்கு அந்த மன்னிப்பு கேட்க வேண்டாம், ஆனா இது போன்ற சம்பவம் மட்டும் நடக்காம இருந்தால் எங்களுக்கு நல்லா இருந்து அதை பார்த்து கொண்டு அந்த மனதில என்னுடைய உருவம் இல்லை என்னுடைய பெயர் அவருக்கு பட்டது. என்ன கண்ட உடனே பிடிச்சு எடுத்துக்கொண்டு எனக்கு துன்புறுத்தினார். உடுப்படி முகாமில வச்சு மரணத்தின் விளிம்புக்கு கொண்டு போகிற அளவுக்கு அடித்து துன்புறுத்தினீங்க. ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு மரக்கட்டையோட கழுத்துல வச்சு ஏறி மிதிச்சாங்க 2 இந்திய ராணுவம். அப்ப அவங்களுக்கு நான் பிரின்சிபல் தெரியும், சிறிசங்க செக்ரட்டரி தெரியும். அப்படின்னு என்னால மூச்சு தட்டி கொண்டு வர நான் இறக்க போடுறேன்றோடனே நான் கம்பை அடிச்சு தள்ளின உடனே அவருக்கு இட விழுந்தேன். அப்புறம் திரும்ப எனக்கு வண்டியில அடிச்சு பெரிய பலத்த காயம் ஒன்று ஏற்பட்டது. இது அந்த சம்பவம் உண்டு 3 நாள் வரைக்கும் என்ன தடுப்பு காவலில் வச்சிருந்தேன். அதில் நான் இறந்து விட்டேன்னு விட்டுட்டு கொண்டு போனேன். டாக்டர் அந்த ராணுவ அதிகாரி வந்து தூக்கி கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் செய்து என்ன ஓரளவுக்கு காப்பாற்றி வச்சிருந்தவர். அது ஒரு நல்ல வேலை செய்திருந்தார். நான் இறந்தது மாதிரி நான் இருந்ததெல்லாம் தப்பு நான் 3 நாட்கள் வரைக்கும் நான் தடுப்பு காவலில் இருந்தேன். இந்திய சபையில இருந்தேன். அங்கே உள்ள அனுபவங்கள் எல்லாம் எனக்கு நிறைய வந்தது. 2ஆம் நாள் இந்த ராணுவ பொறுப்பதிகாரி வந்தார். உங்களோட பிடிச்சு கொண்டு வந்த 10 ஸ்டூடெண்ட்ஸை என்னட்ட படிச்ச பிள்ளைகள் பின்ன கையை கட்டி போட்டு ரோட்ல கூட்டி கொண்டு வந்து உள்ள அடிச்சு கொலை செய்தது. அந்த 10 பிள்ளைகளை 10 மாணவர்கள் படிக்கிற மாணவர்கள் கொலை செய்து அடுத்த நாள் என்னோட காலையில வேற முதல் நாள் இரவு நடந்த 2ஆம் தேதி இரவு, அடுத்த நாள் 3ஆம் தேதி என்ன வர்றாங்க, ராத்திரி தப்பி ஓடி விட்டோம், நீங்க சிட்டிசன் கமிட்டி வாயில இதுக்கு நீங்கள் ஒரு சாட்சியா இருக்கணும், கையெழுத்து வைங்கன்னு சொன்னாங்க.
அப்ப நான் சொன்னேன், இல்ல நான் இரவு முழுக்க அதை அப்படி சத்தம் போட்டுக் கொண்டே இருந்தாலும் தப்பி ஓட்டுறதுக்கு வாய்ப்பே இல்லை. மற்றவரை உங்களோட முகாம்கள் இருக்கு, நூற்றுக்கணக்கான ஆமி இருக்கு, அவங்க தப்புறதுக்கு வழி இல்லை. நான் சைன் பண்ண மாட்டேன்ற உடனே அவனுக்கு சொன்னா, நீங்க அப்படின்னா இங்க இருந்து போகல. அது மாதிரி பரவாயில்லைன்னு சொல்லி போட்டு அதிர்ஷ்டவசமா பிரிகேடியர் சமயராம் இங்க வந்தார். வந்து என்ன கண்டுட்டு அவருக்கு ஷாக் அடிச்சு. என்னன்னு இவரை கொண்டு வந்தீங்க. அப்புறம் அவங்களையும் பேசி போட்டு அவர் சொன்னார், சர்மாக்கு சொன்னேன், இவரை கொண்டு வீட்டுல கொண்டு வைஃபுக்கு சொல்லி போட்டு விட்டுட்டு வேற ஒண்ணு. அதே மாதிரி என்னட்ட 3, 2, 3, 4ஆம் தேதி என்ன கொண்டு வந்து வீட்டை விட்டவன். இந்த சம்பவம் ஒரு மிக பேர்புரமான சம்பவம். அந்த 3 நாட்களுக்குள்ளே நடந்த பல விடயங்களை நான் திரும்ப இப்ப ஊரை பார்த்த பொழுது திகைச்சு போனேன். கட்டிடங்கள் இடிக்கப்பட்டிருக்கு, கடைகள் சூறையாடப்பட்டிருக்கு, பல உயிர்களை இடிச்சு குமரப்பா அப்படின்ற நினைவு தூக்கி முன்னால நிறைய தளபாடங்களை போட்டு பலரை எரிச்ச ஒரு வீட்டுக்குள்ள போய் 10க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சுட்டுக் கொன்றார்கள். 10க்கும் மேற்பட்ட பெண்களை பாலியல் வல்லுறவு. இந்திய ராணுவம் மறுக்க இயலாது, நாங்கள் அப்படி எதுவும் செய்யலைன்னு சொல்லி. ஏனென்றால் அது ஒரு பெண், இந்திராண்டர் பெண், உடுப்பிடி சேர்ந்த பெண்ணை 4 இந்திய ராணுவத்தில் சேர்ந்து பாலியல் துஷ்பிரயோகம் செய்தீர்கள். அதுபடி என்னட்ட வந்து பேட்டிக்கு தந்த வேணும். நாங்க வீடியோ எடுத்து எல்லா இடம் அனுப்புனாங்க. அந்த வீடியோ ரொம்ப தெளிவா சொல்றா என்ன நடந்தது. 2 பேரும் என்னோட கையை பிடிச்சி, 2 பேரும் என்னோட காலை பிடிச்சது, அப்படி மாறி மாறி என்ன பாலியல் வக்கிறதுக்குள்ளாக்குது. இதே மாதிரி நிறைய அந்த புள்ளி ஒன்றுதான் துணிந்து சொன்னேன்னா, தமிழ் கலாச்சாரத்துக்குள்ளே ஒரு இருக்குன்னா என்ன சம்பவம் நடந்தாலும் வெளியில சொல்லாது. ஆனா இந்த பிள்ளை வந்து சொல்லுவது என்னன்னா, நான் மற்ற தமிழ் பிள்ளைகள் பெண்கள் மாதிரி நான் இருக்க விரும்பல. இன்றைக்கு இந்திய ராணுவம் செய்த இந்த அடாவடித்தனம், இந்த படுகொலை, இந்த இப்படியான மோசமான செயல் உலகத்துக்கு தெரியணும்ன்றதுக்காக நான் இந்த உண்மையை சொல்றேன். நாங்கள் வீடியோவா தான் எடுத்தினாங்க. என்னோட வெள்ளப்பட ஒரு புத்தகத்திலையும் கூட இந்த அஃபிடேவிட் இருக்கு, சத்தியப்பிரமாண வாக்குமூலம் இருக்குது கதையில. நான் இதை வச்சுதான் நாங்கள் ஒரு புத்தகம் எழுதணும் என்ற தேவை எங்களுக்கு ஏற்பட்டதுன்னா, இந்த இந்திய ராணுவம் நடந்து பேச்சுவார்த்தையை நடந்து கொண்டது. அப்பொழுது ரஞ்சன் விஜயரெட்டா எங்களோட டிஃபென்ஸ் மினிஸ்டரா இருந்தவர், இலங்கையின் டிஃபென்ஸ்ல இருந்தது. அப்ப அந்த வேலைக்குள்ளே ஒரு முருகல் நிலைமை ஏற்பட்டது. இந்திய ராணுவத்துக்கு வைக்க முடியும். அவர் எங்களை எல்லாரும் அழைத்து பேச்சுவார்த்தை எல்லாம் செய்து கொண்டிருந்த பொழுதுதான் எனக்கு ஒரு ஆபத்து இருக்கின்றது எங்களுடைய தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு உணர்ந்து கொண்டது. இருந்தால் எனக்கு அவரோடு சேர்ந்து இயங்கி ஒட்டு குழுக்களாலேயும் ஆபத்து இருந்தது. இந்த இடத்துல என்ன தமிழகத்துக்கு என்ன கூட்டிக் கொண்டு போய் அங்க வச்சுதான் நான் இந்த வெள்ளப்படுகிற புத்தகம். அப்ப அதுல 63 பொதுமக்கள் என்று சாதாரணமா சொல்ற எண்ணிக்கையை விட இந்த 63 பொதுமக்கள் எப்படி கொல்லப்பட்டார்கள் அதுதான் மிக முக்கியமானது. சித்திரவதை செய்யப்பட்டார்கள். இந்த ஆயுதங்களை பிரயோகிக்க கூடாத இடத்துல எல்லாம் வச்சு ஆயுதங்களை பிரயோகிச்சிருக்கு. இவ்வளவு மோசமான நிறையில அரைகுறை எரிஞ்ச நிலையில இந்த அரைகுறை உயிரோடு இருந்த நிலையில எரிச்சு போட்டு போயிருக்கிறாங்க. ஊர் முழுக்க சடலங்கள் எல்லாம் ஒரே நாற்றம் அடிச்சு. இதை நாங்க பார்த்து கொண்டிருந்தால் 30 வருடங்களுக்கு மேல் நடந்த இந்த சம்பவம் இன்றைக்கு இருக்கிற இளம் பிள்ளைகள் ஒன்றும் தெரியாது. இப்படி ஒன்று இந்திய ராணுவம் இருந்தது, இந்திய ராணுவ மோசமான படுகொலை செய்து இவ்வளவு பெண்களை பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தின கதையே தெரியாமலே போயிடும். அதிர்ஷ்டவசமா இந்த புத்தகம் ஒன்று நான் எழுதினதால இன்றைக்கும் அதில் ஆவணப்படுத்தப்பட்டது. இது மட்டும் இல்லை, இன்றைக்கு நிறைய ஆவணங்கள் வந்திருக்கின்றன. ஆனால் வல்லுவ படுகொலை போன்ற ஆவணங்கள் வந்தது மிக குறைவு. எங்களுடைய பலஸ்தீன் போராட்டம் நடைபெற்ற பொழுது பலஸ்தீனிய மக்கள் எவ்வளவு துன்பங்களை அனுபவித்தது, வைக்கிற ராணுவத்தால எவ்வளவு துன்பங்களை அனுபவிச்ச பொழுது அங்க நடந்த சின்ன சின்ன சம்பவங்கள் எல்லாம் சின்ன சின்ன புத்தகங்களா வெளிவந்து. அப்ப அது ஒரு வரலாறா இருக்கு. ஆனா தமிழீழத்துல இந்திய ராணுவம் செய்த படுகொலைகள், மோசமான செயல்கள், ஏன் இலங்கை ராணுவம் செய்த படுகொலைகள் கூட பெரிய அளவுல நூல்களாக வரவில்லை. அந்த ஆவணப்படுத்துகின்றதுல நாங்க தோல்வி அடைந்தோம். அப்ப இது இந்த தொலைக்காட்சியினோட நான் இருக்கிற வேண்டுகோளும் கூட, இன்றைக்கு உலகம் முழுக்க பறந்து வாழ்கின்ற தமிழர்கள், அது இந்திய தமிழர்கள், இலங்கை தமிழர், இன்றைக்கு தோழர் தியாகவர் குறிப்பிட்டது போன்று இந்தியாவில் ஒரு சில அரசியல்வாதிகள் எங்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக 90 விழுக்காட்டுக்கு மேற்பட்ட தமிழக மக்கள் எங்களோட நிற்கிறார்கள். அவர்கள் எங்களுக்காக குரல் கொடுக்கிறார்கள். இன்றைக்கு உயிர் தியாகங்களை செய்திருக்கிறார்கள், தீக்குளித்திருக்கிறார்கள். அதை நாங்கள் எப்பொழுதும் மறக்க முடியாது. தியாகவர்கள் செய்தது போன்று இன்றைக்கும் எந்தவித தன்னலவும் இல்லாமல் அவர் இன்றைக்கு செய்கின்ற செயல் எங்களுக்கு ஒரு ஊக்க சக்தியா இருக்கிறது. அவை நாங்கள் அவருக்கும் அவரோட சார்ந்த அமைப்பினருக்கும் எங்களுடைய நன்றி நான் தெரிவிக்கணும். இல்லாவிட்டு நாங்கள் எப்போ வழங்கியிருப்போம். சொன்னது போன்று தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய மாவீரர் நாள் உரையை நீங்க ஞாபகப்படுத்தி பாருங்க. கடைசியாக தேசிய உரையை நீங்கள் போட்டு பார்க்கலாம். இந்த போராட்டம் தொடர்ந்து எவ்வளவு காலம் நீடிக்குமோ எனக்கு தெரியாது.
ஆனா அந்த போராட்டத்தின் தொடர்ச்சியை புலம்பெயர்ந்த மக்களும் வெளிநாட்டில் உள்ள தமிழ் மக்களும் தான் இது செய்ய வேணும். இந்த டயஸ்போரான்னு சொல்ற இந்த புலம்பெயர்ந்த மக்கள்கிட்ட நான் என்னுடைய இந்த மக்கள் இந்த பாதுகாப்பை கையளிக்கிறோம். அது அவரோ தீர்க்க தரிசனம் மாதிரி சொல்லி போட்டு அவர் போயிருக்கிறார். இன்றைக்கும் இந்த புலம்பெயர்ந்த மக்கள், புலம்பெயர்ந்த நான் சொல்லி தனியாக ஈழத்து மக்களை மட்டுமில்லை, இந்திய தமிழ் மக்களும் புலம்பெயர்ந்த நாடுகளில் வாழ்ற ஈழத்தமிழ் மக்களும் செய்கின்ற இந்த போராட்டம் இன்றைக்கு உண்மையாக உங்களை போன்ற அமைப்புகள் இன்றைக்கு நீங்கள் எங்களுக்காக குரல் கொடுக்கின்ற இந்த செய்தி உலகம் முழுக்க விழிப்புணர்வுல வச்சிருக்கு. இன்றைக்கு இந்த போராட்டம் முடிஞ்சு விட இல்லை. இதை காட்டுறது இந்த புலம்பெயர்ந்த மக்கள் இந்த ஆதரவும் அந்த எங்களுக்காக குரல் கொடுக்கிற தன்மையும் தான். ஒரு நாள் அழிக்க இயலாது. இந்த அழிய முடியாத ஒரு போராட்டத்தை தேசியத்தில பிரபாகரன் முடிச்சென்றிருக்கார். அவர் இந்த அவரை பற்றிய ஒரு தப்பான கதைகள் எல்லாம் பெறக்கூடாது என்று அவர் உண்மையா மாவீரர்கள் ஆகிவிட்டார். நாங்கள் அந்த உண்மையை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்ற அந்த குடும்பத்தோடே அவர் இந்த முள்ளிவாய்க்கால் மண்ணில் அப்படியே தன்னை அழிச்சு கொண்டு வருமா. அந்த அவருடைய அந்த தீர்க்க தரிசனம் இன்றைக்கு மட்டுமில்லை, இன்னும் 10 ஆண்டுகளுக்கு பிறகு, இன்னும் 20 ஆண்டுகளுக்கு பிறகு உலகம் முழுக்க பறந்து செயல்படும். ஆனா அது இன்றைக்கு ஒரு நாளைக்கு ஈழத்தில் வாழ்கிற தமிழ் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு, ஒரு விடிவை ஏற்படுத்திடும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இந்திய படை நிகழ்த்திய கொடுமைகள், இந்த கொடுமைகளுக்கு எதிராக தமிழீழ மக்கள் நடத்திய போராட்டம், இதை மறக்கடிக்க செய்கிற சில முயற்சிகள் நடைபெறுவது, அது பற்றி தான் நீங்க கேட்டிருந்தீங்க. ஆமா ஆமா ஆமா. இப்போ ஒன்று நான் சொல்றேன், அடிக்கடி தமிழீழ மக்களுக்கு நான் நினைவூட்டுகிற செய்தி என்னவென்றால், எங்கானாலும் தாயகத்திலானாலும் சரி, புலம்பெயர் நாடுகளிலானாலும் ஒரு நிகழ்ச்சியை தொடங்குகிற போது நாம் சிங்கள இந்திய படைகளால் வன்கொடுமைக்கு ஆளாகி உயிரிழந்த அந்த மக்களை நினைத்து அவர்களுக்கு அகவணக்கம் செலுத்தி தொடங்குகிறோம். நான் அந்த சொற்களை சரியா சொல்றேனான்னு தெரியல. ஆனா அந்த ரெண்டு விதமான கொடுமைகளையும் நாம் சேர்த்துதான் சொல்றோம். மன்னிக்கணும் ஐயா, அது நாங்கள் எப்படி சொல்லுவோம் என்றால், மண்மீட்பு போரிலே தன் இன்னுயிர்களை நீத்த மாவீரர்களையும் சிங்கள படைகளாலும் இந்திய படைகளாலும் இரண்டகர்களாலும் படுகொலை செய்யப்பட்ட நாட்டுப்பற்றாளர்களையும் மக்களையும் நினைவிலேந்தி அகவணக்கம் செலுத்துவோமாக. ஆக சிங்கள படைகள், இந்திய படைகள், இரண்டகர்கள். ஆமா ஆமா, இரண்டகர்கள். இந்த 3 தன்மையும் நம்ம குறிப்பிடுறோம். அப்படி குறிப்பிடுகிற போது சில நேரத்தில் ஒரு சிலரை ஒதுக்கி விடுவது, பேசாமல் விட்டு விடுவது, மறைத்து விடுவது என்ற முயற்சி நடப்பதாக அண்மையில கூட சில நண்பர்கள் எனக்கு சொன்னாங்க. எதுக்காக இந்திய படையெல்லாம் இப்ப போய் சொல்லிக்கிட்டு சிங்கள படைகளை மட்டும் நம்ம சொல்லுவோமே, இப்ப நம்ம இந்தியாவோட தயவை நாடுகிற போது, இந்தியாவினுடைய ஆதரவோடு சிலவற்றை நாம் செய்ய முற்படுகிற போது இந்திய படைகள் சொல்ல வேண்டாமே என்று சொன்னாங்க. இப்ப நான் சொன்னேன், இல்லையே, வரலாற்றை யாரும் மாற்றி எழுத முடியாது. ஆமா, நீங்க அதை திருத்தி எழுத முடியாது. ஆமா. எனக்கே ஒரு கேள்வி என்னன்னா, நான் 2010 முள்ளிவாய்க்கால் முன்னும் பின்னும் என்று ஒரு புத்தகம் எழுதினேன். அந்த புத்தகம் எழுதும் போது சில கேள்விகள் எதிர்கொண்டேன். என்னன்னா, ஈழத்திற்கு இந்தியா ஆதரவு கொடுக்கணும், ஈழத்தினால இந்தியாவுக்கு ஒன்றும் ஆபத்து வந்துடாது. இன்னும் சொல்ல போனால் அமெரிக்காவுக்கு இஸ்ரேல் பயன்படுவது போல் இந்தியாவுக்கு ஈழம் பயன்படுமே என்று சிலர் சொல்றாங்க. அதனுடைய பொருள் என்ன? அமெரிக்காவுக்கு அரபு எண்ணெய் வளத்தை கொள்ளையிடுவதற்கும், அரபு நாடுகளை ஒடுக்குவதற்கும், பாலத்தீனத்தை நசுக்குவதற்கும் இஸ்ரேல் ஒரு அடியாளாக பயன்படுவது போல் இந்திய வல்லரசுக்கு ஈழம் அடியாளாக பயன்படுமே நீங்க சொல்றதா இருந்தால், அப்ப காஷ்மீருக்கு எதிராக, வடகிழக்குக்கு எதிராக போராடுகிற பழங்குடி மக்களுக்கு எதிராக, இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டுக்கும் எதிராக இந்திய வல்லரசுக்கு உதவுவீர்கள் என்று பொருள். அப்படி இருந்தால் நாங்கள் ஏன் உங்களை ஆதரிக்க வேண்டும்னு நான் கேட்டிருந்தேன். தமிழீழத்தை நாங்கள் ஆதரிக்கணும், ஆனா தமிழீழம் இந்திய வல்லரசுக்கு உதவி பண்ணோம்னா ஏன் ஆதரிக்கணும்? இப்ப இந்திய வல்லரசு நமக்கு நட்பா பகையா என்ற கோணத்தை நாம் ஒரு ஏட்டு கோட்பாட்டளவில் விவாதிப்பதற்கு காட்டிலும் இந்த இந்திய படையினுடைய அனுபவத்தின் அடிப்படையில் எளிதில் முடிவுக்கு வந்துடலாம். இதை அன்னை பூபதியினுடைய ஈகம் நமக்கு கற்றுத்தந்த பாடம், திலீபினுடைய ஈகம் கற்றுத்தந்த பாடம், குப்பி கடித்து செத்தவர்கள் 12 பேர், குமரப்பா, புலேந்திரன் உள்ளிட்டவர்கள் கற்றுத்தந்த பாடம் எல்லாமே எதை சொல்லுதுன்னா,
இந்திய வல்லரசு உங்களுக்கு எதிராக நிற்கிறது. ஏன்னா அது ஒரு தெற்காசிய தலைவர் பிரபாகரனுடைய மாவீரர் உரையினை ஆனந்தராஜா அவர்கள் குறிப்பிட்டார்கள். அந்த உரையில் அவர் சொல்றார், தெற்கு நோக்கிய விரிவாதிக்கத்திற்கான முயற்சின்னு சொல்றார். யார் தெற்கு நோக்கி விரிவாதிக்கத்துக்கு வர்றது? இந்தியா தானே. இந்தியா தெற்கு நோக்கி விரிவாக்கம் செய்கிற முயற்சி என்றெல்லாம் சொல்றார். அதனால இந்திய அரசை பற்றிய ஒரு நீண்டகால பார்வை, தெளிந்த பார்வை இந்த ஈகத்திலிருந்து பெறப்படும். அதுதான் இந்த அகவணக்கத்தில் வெளியிடப்படுகிறது. அகவணக்கத்தில் வெளியிடப்படுகிற அந்த பார்வை என்பது இந்தியா பற்றிய பார்வை. ஆனா எனக்கு ஒரு கேள்வி முக்கியமான என்னன்னா, இப்ப முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு நாம் நீதி கோரி நடத்தக்கூடிய இந்த பன்னாட்டு அளவிலான போராட்டம், போர்க்குற்றங்களுக்கும் மனித விரோத குற்றங்களுக்கும் இனக்கொலை குற்றத்துக்கும் எதிராக நாம் சர்வதேச நீதிமன்றத்தை அணுகுவதோ அல்லது ஐநா மனித உரிமை பேரவையை அணுகுவதோ, பல்வேறு தீர்ப்பாயங்கள், அதிகாரபூர்வமான அதிகாரபூர்வமற்ற பல தீர்ப்பாயங்கள், நிறைய அறிக்கைகள், இது போல ஏன் இந்திய படையினுடைய கொடுமைகளுக்கு எதிரான ஒரு முயற்சியை நாம் மேற்கொள்ள தவறினோம் என்பது என்னுடைய கருத்து. நல்ல மொத்தமா கேள்வி. நான் தமிழ் அறிஞர்கள், மக்கள் எல்லாரையும் இணைச்சு சொல்றேன். ஆமா நாம் இதை அம்பலப்படுத்தி, ஏன்னா இந்திய ராணுவம் அங்கு இருந்த காலத்தில் சாட்டானிக் போர்சஸ் என்று ஒரு நூல் வெளிவந்துச்சு. ஆமா ஆமா சாட்டானிக் போர்சஸ், பேய்ப்படைகள்னு நான் தமிழ்ல சொல்றது. ஆமா அந்த சாட்டானிக் போர்சஸ் நூல் ராஜீவ் கொலை வழக்கில் ஒரு சாட்சி பொருளாக பயன்படுத்தப்பட்டுச்சு. அதாவது விடுதலை புலிகள் இந்திய அரசின் மீது பகைமை கொண்டிருந்தார்கள், சான்று இந்த சாட்டானிக் போர்சஸ் என்று கொண்டு வந்து நிறுத்தினாங்க. ஆனால் சாட்டானிக் போர்சஸ் தடை செய்யப்பட்டுச்சு இந்திய அரசினால். இன்னி வரைக்கும் தடை செய்யப்பட்டது. இப்ப இந்த செய்தியை நாம் தொடர்ந்து வெளிக்கொண்டு வருவதற்கு, இந்திய ராணுவம் வெளியேறின உடனே இது எல்லாமே முடிஞ்சு போயிடல. நாம் நீதி கேட்டு நடத்தக்கூடிய போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி இருந்தோமானால், பிற்காலத்தில் வாஜ்பாய் பிரதமராக இருக்கிற காலத்தில் புலிகளின் கை முழுமையாக ஓங்கி, யானை இரவு வெற்றிக்கு பிறகு அவர்கள் யாழ்ப்பாணத்திற்குள் சிங்களப்படை முற்றுகையிடப்பட்டிருந்த போது, நீங்கள் யாழ்ப்பாணத்திற்குள் நீங்கள் முற்றுகையிடக்கூடாது, அப்படி இருந்தால் இந்திய ராணுவம் தலையிடும் என்று இந்திய அரசு எச்சரித்ததா சொல்றாங்க. எதுவுமே அதிகாரபூர்வமா வரல. அதனால் யாழ்ப்பாணத்திற்குள் நுழைந்து அந்த போரை ஒரு முடிவுக்கு கொண்டு வர புலிகள் தயங்கினார்கள் என்பது செய்தி. நான் ஒண்ணு என்ன சொல்றேன்னா, நீங்கள் ஒரு போர் உக்தி என்ற வகையில் அதை தவிர்த்திருந்தால் தப்பு கிடையாது. ஆனால் இந்திய அரசு வெளிப்படையாக அந்த கோரிக்கையை வைக்கிற ஒரு நிலை கொண்டு வந்திருக்கணும். ஆனா வெளிப்படையாக அந்த கோரிக்கையை வைக்கவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் 2002 சண்டை நிறுத்த புரிந்துணர்வு, 2004 தேர்தல், புலிகள் முன்வைத்த அந்த இன்டரிம் கவர்மெண்ட்டுக்கான யோசனைகள், இந்த எந்த விஷயத்திலையுமே இந்திய அரசு அதிகாரபூர்வமாக கருத்தே சொல்லவில்லை. ஆமா இந்திய அரசு அதிகாரபூர்வமாக கருத்தே சொல்லவில்லைன்னா பொருள் தலையிடாம ஒதுங்கி இருந்தான் என்பதே அல்ல. எல்லா விதத்திலும் அவர்கள் தலையிட்டு யாரை தூண்ட வேண்டும், எங்கு எதிரியை எல்லா வேலையும் செஞ்சாங்க. இப்ப இந்த அண்மையில ஒரு கருத்து கணிப்புல அனுரகுமார் திசாநாயக்கா அதிக ஓட்டு கிடைச்சதுன்னு தெரிஞ்ச உடனே அவரையும் அவர் கட்சி தலைமையும் டெல்லிக்கு அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தும் இந்திய அரசு. அப்பனா உங்களுக்கு ஈழப் போராட்டத்தை, இலங்கை நிலைமையை இந்திய அரசு எவ்வளவு உன்னிப்பாக கவனித்து வருகிறது என்பது தெரிகிறது. இது எல்லா காலத்திலும் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஏன் அப்படி மௌனம் சாதிக்க விரும்புறாங்கன்னா, அவர்கள் சதித்திட்டம் போட்டு இந்த போராட்டத்தை ஒழித்து கட்டுவதில் அக்கறையா இருக்கிறார்களே தவிர, முறையா ஒரு தீர்வு காண்பதற்கு துணை நிற்க அவர்கள் அணியமா இல்லை. இதுலயே ஒரு முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னா, இந்த அனுரகுமார திசாநாயக்கவனுடைய இந்த ஜேவிபி என்று சொல்லப்படுகின்ற இந்த கம்யூனிஸ்ட் சார்ந்த இந்த கட்சி அந்தி இந்தியன் கட்சி, அந்தி இந்தியன் கட்சி, காலங்காலமாக அவர்கள் அந்தி இந்தியன் கட்சி. இலங்கை ஒப்பந்தத்தை எதிர்த்தவர்கள் தானே அவர்தான், அவங்க எல்லாம் தெரியும். ஆனா அவனுக்கு அதெல்லாம் பொருட்டே இல்ல. ஆமா, நீங்கள் புலிகளுக்கு எதிராக, ஈழத்துக்கு எதிராக ஒரு கட்சி இருந்துச்சுன்னா அது போதும் நட்பு பாராட்டுறதுக்கு. அது இந்திய எதிர்ப்பா இருக்குதாங்கிறத பத்தி எல்லாம் கவலை இல்லை உங்களுக்கு. இதை இங்க மட்டும் இல்ல, நேபாளத்துல இதான் கையாளுறாங்க. அங்க ஆன்டி இந்தியாவா இருந்துச்சுன்னா கவலை இல்லை. நீங்க எங்க சொல் கேட்பீங்களா, அதுக்கு வந்தா போதுங்கிற அளவுல தான் இருக்கிறாங்க. இல்ல எதுக்கு இதை சொல்ல வர்றேன்னா, அப்ப நாம் ஒரு கொள்கை சார்ந்து, நீதியின் கொள்கைகள் சார்ந்து இந்திய ராணுவம் இழைத்த கொடுமைகளை பற்றி தொடர்ந்து சர்வதேச தளத்தில் சிக்கல் எழுப்பிக் கொண்டு
கோரிக்கைகள் வைத்துக் கொண்டு இருந்திருந்தோமானால் அது இந்திய அரசினுடைய நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவதற்கு, இந்திய அரசுக்கு இந்தியாவுக்குள்ளேயே எதிர்ப்புகள் உருவாவதற்கு, இந்தியா சொன்னா தமிழர்கள் சொன்ன மாதிரின்னு இன்னைக்கு ஐநா மனித உரிமை பேரவையில் எல்லா நாடுகளும் நினைச்சுக்கிறாங்கல்ல. ஏதாவது ஒரு கோரிக்கை தீர்மானமா இந்தியா எந்த பக்கம் சொல்லுதோ அந்த பக்கம் போயிடுவோம்னு நினைக்குது. ரஷ்யாவில இருந்து சீனாவில இருந்து எல்லாரும். இந்த நிலைமை மாறி இருக்கும். இந்திய அரசின் நிலைப்பாடும் ஈழத்தமிழர் நிலைப்பாடும் ஒன்றில்லை என்பதை நாம் தெளிவா முன்வைப்பதற்கான வாய்ப்பை இந்த பரப்புரை நமக்கு வழங்கி இருக்கும் நான் நம்புறேன். அது நாம் தவறவிட்டனுடைய விளைவு தான் இது வருது. இன்னைக்கு நான் என்ன சொல்றேன்னா, நாம சிங்கள அரசினுடைய இனவழிப்புக்கு எதிராக நீதிக்காக போராடுகிற போது இந்திய அரசு செய்ததெல்லாம் மறைச்சிடணும்னோ அப்படி ஒரு தந்திரம் செய்யணும்னு அவசியமே கிடையாது. அவனுக்கு நெருக்கடி கொடுக்கணும்னா அந்த பழைய நிலைமை வரலாற்றை நாம் நினைவுபடுத்தணும். சும்மா ஒப்புக்கு பேசிட்டு போறது இல்ல. நடந்தது கொடுமைகள், அது ஆவணப்படுத்தப்பட்ட கொடுமைகள். அது நம்ம என்னைக்கு இருந்தாலும் அதை எழுப்பி கொண்டுதான் இருக்கணும். அந்த நீதிக்கான போராட்டத்தில் ஒரு பகுதி சிங்கள அரசு இழைத்த கொடுமைகளுக்கு எதிராக நாம் நடத்துகிற நீதிக்கான போராட்டத்தை போலவே ராஜபக்சே சொன்னா இல்லையா, இந்தியாவின் போரைத்தான் நான் நடத்தினேன். அந்த இந்தியா இந்த போரை அவன் வழியாக நடத்தியதற்கான நீதியும் இணைந்த ஒன்றுதான். அவங்களுக்குள்ள பிரிஞ்சுன்னா நிக்கட்டும். நாம போய் இந்தியாவின் தயவை நாடி நீ சிங்களத்தை ஆதரிக்காதே என்று கேட்டால் ஒருபோதும் அவன் அப்படி அந்த முடிவுக்கு வரமாட்டான். ஏன்னா ஒரு தெற்காசிய வல்லரசு அவன். நம்மை பொறுத்த வரைக்கும் நீ 2 பேரும் குற்றவாளின்னு சொன்னா என்னை பத்தி இப்ப பேசவனா அவனை பத்தி பேசு அப்படின்னு அவன் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படிதான் ஒரு யுக்தியை நாம் கையாளணும். இதை இந்த நாள்ல நான் நினைவு கூறுவதற்கு நீங்க கொடுத்த வாய்ப்புக்காக நல்லது. நன்றி. அனந்தராஜா சார் இப்போ நீங்கள் இதுவரைக்கும் நாங்கள் உங்களுக்கு தெரியும் தான், இந்த 1956ஆம் ஆண்டிலிருந்து 2008ஆம் ஆண்டு வரைக்கும் நடைபெற்ற படுகொலைகளை சிவபாலன் ஐயாவும் மாலதி அக்காவும் நியூசிலாண்டில் இருக்கிற மாலதி அக்காவும் அதை ஆவணப்படுத்தியிருக்கிறோம். இங்கே அந்த ஆவணத்திலே இந்திய இராணுவம் செய்த படுகொலைகளும் அதுக்குள்ளே உள்ளடங்களாக இருக்கின்றது. மொத்தமாக இந்த 3 வருடத்தில், அதாவது 87லிருந்து 90ஆம் ஆண்டுக்குள் கிட்டத்தட்ட எத்தனை ஈழத்தமிழர்கள் இந்திய இராணுவத்தினால் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள் என்று ஒரு பதிவு இருக்கா உங்கள்கிட்ட? முழுமையான பதிவு இல்லை. ஆனால் யாழ்ப்பாணத்துக்குள்ள மட்டும் 15,000 மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணத்தில் மட்டும் 15,000 வரையான தமிழ் மக்கள் கொல்லப்பட்டிருக்கு. சரியான முழுமையான படுகொலைகள் இந்த எண்ணிக்கை எங்களுக்கு வரையில. நீங்க சொன்ன மாதிரி 49ஆம் ஆண்டுல இந்த முதலாவது படுகொலை தொடங்குது. இலங்கை சுதந்திரம் அடைஞ்ச கூறப்பட்ட 48க்கு அடுத்த 49ஆம் ஆண்டு இங்கினியாகல கரும்பு தோட்டத்துல உள்ள தமிழ் தொழிலாளர்களை போய் கொலை செய்து முதலாவது. அதுக்கு பிறகுதான் இந்த உலக புகழ்பெற்ற ஒரு படுகொலையா இருக்கிறது 56ஆம் ஆண்டு படுகொலை. இந்த படுகொலைகள் தொடர்ந்து கொண்டு வருது என்னன்னா, கிட்டத்தட்ட 400-500 படுகொலைகள். அது புளக்கா இந்த தனி மனித படுகொலைகளை விட 10க்கும் மேற்பட்ட 200-300 வரையான தமிழர்களை கொலை செய்த படுகொலைகள், 400க்கும் மேற்பட்ட படுகொலை. இதை இப்ப என்னுடைய ஒரு நூல் ஒன்று சுவிட்சர்லாந்துல கடலின் மடியில் குழுமத்தால தயாரிக்கப்பட்ட, நான் எழுதியெல்லாம் கொடுத்தாச்சு. ஆசியாவின் துயரம் என்ற பெயர்ல இந்த புத்தகம் ஒன்று வெளியிடப்படுது. இதுவரை நடந்த படுகொலை, இந்த படுகொலை நடந்தக்கான பின்னணி என்ன, காரணம் என்ன, இதில் கொல்லப்பட்ட தமிழர்கள் இத்தனை பேர் யார் யார், முடிஞ்ச அளவு அதில் பேர் விவரம் கூட கூடப்படும். புகைப்படங்கள் கூடப்படும். கிட்டத்தட்ட 300 வகையான வர்ண புகைப்படங்களோட இந்த புத்தகம் ஒன்று இப்ப விரைவில் வெளியிட இருக்கிறோம். அதுல இந்த முழுமையான தகவல்கள் இல்லாவிட்டாலும் கூட அந்த ஈழத்தின் படுகொலைகள் பார்வையை நாங்கள் வெளிப்படையாக தோழத்தியாக நாங்கள் ஒன்று சொல்லணும்னா, இன்றைக்கு ஜெனீவாவில் நடக்கிற இந்த ஈழத்தமிழர் பிரச்சனையில இந்தியா எங்களுக்கு சார்பா இல்லை. இந்த இலங்கையில இராணுவம், ராஜபக்ச அவர்களுடைய போர்க்குற்றங்கள் அது வெளியில சொல்லணும்னா இந்தியாவின் போர்க்குற்றம் முதல் சொல்லணும். 87ஆம் ஆண்டுல இருந்து 90ஆம் ஆண்டு வரைக்கும் இந்தியா செய்த படுகொலைகள், ஆட்கடத்தல்கள், பாலியல் வன்கொடுமைகள், தமிழ் அரசியல்வாதிகளுடைய படுகொலைகள், தமிழ் புத்திஜீவிகளுடைய படுகொலைகளுக்கெல்லாம் முழுக்க முழுக்க இந்தியா காரணமா இருந்தது. இந்தியா இங்க உள்ள சில, நீங்க என்ன நல்ல சொல்லுப்பா வச்சீங்க, ஒட்டுக்குழுக்களை இரண்டகர் வச்சுக்கொண்டுதான் இந்த பல படுகொலைகளை இது செய்தவியல். எங்களோட சேர்ந்து இயங்கிய மிக கேள்விப்பட்ட ஒரு புகழ்பெற்ற ஒருவர் சிவஞான சுந்தரம். அவர் அரசாங்க எழுதுவர் சங்கத்தினுடைய செயலாளர் இருந்தார்.
எங்களோட தமிழர் சுயாட்சி கழகத்தினுடைய பி நவரத்னம் தமிழ் கட்சியை பிரிஞ்சு ஒரு கட்சியை ஆரம்பித்த பொழுது அதில் செயலாளராக இருந்தவர் இந்திய ராணுவத்துக்கு எதிரான பல மோசடிகளை அம்பலப்படுத்தியது. தமிழ் அது அப்படி புத்தகம் கூட எழுதியிருக்கிறார். அவையர டிக்சிட்டோட பல சந்தர்ப்பங்களில் முரண்பட்டிருக்கிறார். இந்திய ராணுவ படைகளோட பாலியல் கொலைகள் அரசியல் ரீதியாக தனக்கு முரண்பட்டோட டிக்சிட் எப்படியாவது இவரை கொலை செய்யணும் என்ற ஒரு முடிவு எடுத்துட்டார். அதுக்கு இங்க உள்ள ஒரு ஒட்டுக்குழு ஒன்றை பயன்படுத்தினார். பெர்லியால வந்து கொண்டிருக்கும் பொழுது அவரை சாலை வைத்து இப்படி இழுத்து கொண்டு சுட்டு கொலை செய்தது. இதே மாதிரி நிறைய பேர் நிறைய புத்திஜீவிகளை கொலை செய்ததில் இந்தியாவுக்கு முக்கிய பங்கு இருக்குது. ஆகவே இந்த போர்க்குற்ற விசாரணைன்னு சொல்ல போனால் இந்தியாவை தான் நாங்கள் முதல் நீதிமன்றம் நிறுத்தணும், சர்வதேச நிறுத்தணும் இந்தியாவை தான், இந்திய அரசாங்கத்தை, இந்திய மக்களே அல்ல, இந்திய அரசாங்கம் அரசு, இந்திய அரசு தான் இன்றைக்கு எங்களை தமிழ் மக்களுக்கு எதிராக செயல்பட்டு ஒரு காலம் நீங்க சொன்னது போன்று இன்றைக்கு தமிழ் மக்களுக்கு தீர்வு கொண்டு வர வேணும் என்றதுக்கு முதல் எதிரியாக இருக்கிறது தடையா இருக்கிறது இந்தியா தான். அது தந்த கொள்கையை முதல் மாற்றிக்கொள்ளணும். தந்து செல்வா சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் யுத்தம் நடைபெற்ற பொழுது இலங்கை பாராளுமன்றத்துல தந்து செல்வா ஒரு ஆள் தான் இந்தியாவுக்கு சார்பாக சீனாவுக்கு எதிராக குரல் கொடுத்தது. அதாவது சீனா கொஞ்ச காலம் தமிழர்களோட எதிராகத்தான் இருந்தது. இந்தியா எந்த சிங்கள தலைவர்களோ இல்லை வேறு எந்த ஒரு தமிழ் தலைவர்களோ இந்தியாவுக்கு சார்பாக குரல் கொடுக்கல. சீனாவை கண்டிச்சு குரல் ஒரே ஒரு தமிழர் எங்களோட தமிழ் கட்சி தந்து செல்வநாயகம். அதையெல்லாம் யோசிக்கணும். இன்னைக்கு சீனா இங்க கால் வைக்கிறதுக்கு தமிழ்ல விடுதலை புலிகள் இருக்குமா இருந்தால் நடந்திருக்காது. இந்தியாவுக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கு. இந்தியாவினுடைய ஒரு பாதுகாப்பு படையாக கூட தமிழ்ல விடுதலை புலி இருந்திருப்பார்கள். இந்தியாவுக்கு ஒரு பலம் பேர்த்திருப்பார்கள். ஆனா எல்லாவற்றையும் முறியடிக்கும் வகையில தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தையே வேரோடு அழிச்சு இன்னைக்கு ஸ்ரீலங்கா சிங்கள இராணுவத்தையும் சீன இராணுவம் பாகிஸ்தான் இராணுவம் போன்றவற்றை பலப்படுத்திக் கொண்டிருக்கு. நான் எதிர்காலத்துல இந்தியா யோசிக்கணும்னா இவையலால தான் இந்தியாவுக்கு ஆபத்து இருக்கு. இந்தியாவின் அழிவுக்கு இவையெல்லாம் காரணமா இருக்க போகுது. அதான் ராஜபக்ச யுத்தம் முடிந்து மூன்றாவது ஆண்டுகளுக்கு பின்னர் பாராளுமன்றத்தில் பேசி இந்த வெற்றி என்னுடைய வெற்றி அல்ல, இந்தியாவின் வெற்றி. இந்தியா போர்க்கலங்களையும் யுத்த தளவாடங்களையும் விமானங்களையும் போர் விமானங்களையும் ஆயுத கப்பல்களை நீர்மூழ்கி கப்பலை தந்திருக்காவிட்ட நாங்கள் புரியல வென்றிருக்கலாம். அது இந்த இடத்துல இந்தியாவை நாங்கள் பாராட்டணும், நன்றி சொல்லணும். நான் இது உடனே சொல்லியிருந்தா இந்தியாவில் ஒரு பெரிய பூவம்பம் படிச்சிருக்கும். இந்திய தமிழ் மக்கள், இந்தியாவில் உள்ள தமிழ் மக்கள் இந்தியாவுக்கு எதிராக குரல் கொடுத்திருப்பார்கள். அதுக்காக நான் இப்ப சொல்றேன். 3 வருஷத்துக்கு பிறகு சொன்னேன். அப்ப யார் இந்த யுத்தத்தை நடத்தினார்? இந்தியா. யுத்தத்துல வெற்றி பெற்றது இந்தியா தான். தேசத்துல பிரபாகரனை கொன்று ஒழிச்சதும் இந்தியா தான். ஆகவே அந்த கொள்கையிலிருந்து முதல் மாற்ற வேணும், இந்தியாவை மாற்ற வேணும். நாங்கள் இன்றைக்கும் இந்தியாவோட விசுவாசமா இருக்கிறோம். இந்திய மக்கள் எங்களை உடன்புற நாங்க சொல்றோம், கொடி உறவு உடன்பிறப்புகள். அவையில நாங்க பகைச்சு எதையும் செய்யலாது. இந்திய அரசையும் நாங்க பகைக்கலாது. இந்திய அரசு அந்த கொள்கையை, வெளியுறவு கொள்கையை மாற்றி தமிழர்கள் சார்பாக முடிவு எடுக்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கு. அரசியல் தீர்வை கொண்டு வரணும். இன்னைக்கு அனுரகுமார திசாநாயக்க அந்த ஜேவிபி தான் 13ஆம் திருத்த சட்டத்தில இருந்த வடக்கு கிழக்கு இணைப்பை பிரிக்கிறதுக்கு முதல் காரணம் அனுரகுமார திசா. இந்த ஜேவிபி விமல் வீரவன்சோ முக்கியமா வீரவன்ச அனுரகுமார தான் இந்த பிரிச்சு இன்னைக்கு துண்டாக்குறது. வடக்கே கிழக்கே துண்டாக்கி தமிழர்களே துண்டாக்கி விட்டாங்க. அவைய கூப்பிட்டு இந்தியாவுடைய கதைக்கு. இது இன்னைக்கு எங்களுடன் இல்லைங்கோ. இன்னைக்கு தேசிய தலைவர் பிரபாகர் இவரோட இல்லாவிட்டாலும் கூட தமிழ் தலைவர்களோட நில்லுங்கோ, தமிழ் மக்களோட நில்லுங்கோ. தமிழ் மக்கள் எப்பொழுதும் இந்தியாவுடன் நிற்பாங்க, இந்தியாவுக்கு ஒரு பலமாக இருப்பார். ஆனா ஐயா, இப்ப இன்று வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, நாங்கள் இன்று வரைக்கும் இவ்வளவு அழிவுகளை சந்திச்சும் இந்திய ராணுவம் 3 வருஷமா செய்த கரங்களையும் நாங்கள் ஒதுக்கி வச்சுட்டு தொடர்ச்சியாக தொப்புள்கொடி உறவுகள் இந்தியா தான் எங்களுடைய தமிழகம் என்று, இந்தியா தான் எங்களுடைய தாய்நாடு என்று சொல்லிக் கொடுக்கின்ற இருந்தும் கூட சீனா இவ்வளவு தூரம் இலங்கையிலே காலூன்றி இலங்கையிலே நடக்கின்ற போர்ட் சிட்டி சென்டரை உருவாக்குறார்கள். அம்பாந்தோட்டையிலே பெரிய ஒரு ஹாபரண்டை உருவாக்கி வச்சுக்கிறார்கள். எல்லா கடல் அட்டை பண்ணேன் அது இதுன்னு சொல்லி ஈழ மண்ணிலே சீனா கால் வச்ச பிறகும் கூட தொடர்ச்சியாக இந்தியா எங்களுக்கு எதிராகத்தான் செயற்பட்டு. அன்றைக்கு நான் ஒரு தமிழகத்தில் இருக்கிற ஒரு நெருங்கிய நண்பருடன் அவர் ஆய்வுகள் செய்கிறார். அவரோட கதைக்கும் பொழுது அவர் பகுதியா சொன்னார், சிங்களவன் உங்களுக்கு ஒரு வெடிவை தந்தாலும் கடைசி வந்தாலும் இந்தியா விடாது. தமிழகத்தில் இருக்கிற நண்பர் சொல்றார், இந்தியா விடாது, சிங்களவன் தந்தாலும் இந்தியா விடாதன். அப்படித்தான் நிலைமை இருக்கு. தோழர் தியாகு,
இல்ல நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்கேன். ஏன்னா ஒண்ணும் மாற்று கருத்து ஒண்ணும் இல்ல. ஆமா, நம்ம நெறைய முறை இத பத்தி எழுதியிருக்கிறோம். ஆமா. தொடர்ந்து எழுதிட்டு இருக்கிறோம். இப்ப நீங்க சொன்னது போல ஐயா, பேசுறோம். இப்ப இந்த நாங்கள் இப்ப உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன், நீங்க 2 பேரும் 2009ஆம் ஆண்டு இனாளிப்பு போர் முடிஞ்ச கையோட மனித உரிமை ஆணையகத்தில் ஜெனீவாவிலே வந்து அமெரிக்கா இந்த போர் கிரைம் சம்பந்தமான தீர்மானம் ஒன்றை முதல் தரம் கொண்டு வரைக்க அதுக்கு முதல் எதிர்ப்பு தெரிவித்தது இந்தியா. மற்ற அந்த இந்திய படைகளை வெளியேற்றின காலங்கள்லேயும் பிறகு இந்த ஜோஸ் பெர்னாண்டோஸ் அவர் வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டராக வந்த பிறகு வந்து கன உதவிகள் செய்தார்ன்றதில் மாற்று கருத்து இல்லை. மற்ற அந்த இவ்வளவு இராணுவத்தை ஈழத்திலே குவித்து எங்கள் அப்பாவி மக்களை கொன்று குவித்து எங்கள் பெண்களை எல்லாம் வன்புணர்வுகள் செய்து இந்திய இராணுவம், ஜோஸ் பெர்னாண்டஸ் கடைசியாக சொன்னார் என்னன்னு சொன்ன நான் நினைக்கிறேன் 99ஆம் ஆண்டு என்று நினைக்கிறேன், இந்திய இராணுவமும் கிட்டத்தட்ட 1165 பேருக்கிட்ட ஈழத்திலே உயிர் நீத்திருக்கிறார்கள். அதே போல் கிட்டத்தட்ட 3010 3009 பேருக்கிட்ட வந்து காயமடைந்திருக்கணும் என்றதை 99ஆம் ஆண்டு தான் முதல் முறையாக ஜோஸ் பெர்னாண்டோஸ் டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருக்கையில் வந்து அதை வெளியில் கொண்டு வந்திருக்கிறார். அப்படி ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அவர்கள் எங்களுக்கு செய்த கபலீகரங்கள் வந்து கணக்கில் அடங்காது, எண்ணில் அடங்காது. இப்போ இதில் இப்போ இன்றைக்கு நாங்கள் தாயகத்தில் இருக்கிற எங்களுடைய அடுத்த தலைமுறை எங்களுடைய மக்கள் வந்து இதை நாங்கள் ஒரு உங்களோட இந்த இருண்ட வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக வேண்டிய சார் உங்களை அனந்தராஜா சார் போன்ற உங்களுடைய பொறுப்பு. அந்த மக்களுக்கு நான் கொண்டு போய் சேர்க்க வேணும். இதை எப்படி இவர் மறக்கடிக்கிறதுக்கான முயற்சியை தான் செய்வார்கள். அப்படி இல்லை என்று சொன்னால் இந்தியா உண்மையாக நேர்மையாக வந்து ஈழத்தமிழர்களுடைய தீர்வுக்கு அவர் தீர்வு எடுத்தவங்களுக்கு தர வேணும் இல்லையா? அவர்களுடைய குற்றத்தை ஒப்புக்கொண்டாதான் அதுக்கு வருவாங்க. ஆமா 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 ஆமா. தோழர் தியாகு சார், உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேள்வி உண்டு. நாளைக்கு உலகத்திலேயே பெரிய ஜனநாயக திருவிழான்னு நடக்க இருக்கின்றது. நீங்கள் இப்போ இந்த நேரத்திலே வந்து தேர்தல் நேரத்திலே வந்து தமிழகம் பூராவும் சென்று இந்த தேர்தல் கம்பெயின் பிரச்சாரம் செய்துட்டு வந்துக்கிறீங்க. பல மேடைகளிலே இது சம்பந்தமாக பேசியிருக்கின்றீர்கள். தற்செயலாக ஒரு 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 பேச்சுக்கு சொல்லுவோம், அல்லது ஒரு நப்பாசை ஏதோ உண்டு. எங்களுக்கு நடந்த இனாளிப்பு நடந்ததும் காங்கிரஸ் கட்சி இருந்த பொழுதுதான் நடந்தது, காங்கிரஸாலாம் செய்யப்பட்டது. திருப்பி காங்கிரசினுடைய அடுத்த தலைமுறை என்று சொல்லப்படுகின்ற ராகுல் காந்தி ஆட்சியில் வந்தால் ஈழத்தமிழர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு மலர்ச்சி கிடைக்குமா? இல்ல கிடைக்கும்னு நான் நம்பல. அந்த அடிப்படையில் இந்த தேர்தலை அணுகவும் இல்லை. ஒவ்வொரு தேர்தலிலும் ஒரு சிக்கல் மைய சிக்கலாக இருக்கும், சென்ட்ரல் இஷ்யூ. இது இந்திய நாடாளுமன்றத்துக்கான தேர்தல், இந்திய பிரதமரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல். 10 ஆண்டு காலம் பாஜக ஆட்சி செய்திருக்கிறது. அவர்கள் மீண்டும் இந்த பதவிக்கு வர வேண்டும், மீண்டும் மோடி வேண்டும் மோடின்னு முழக்கம் கொடுக்கிறார். நாங்க மோடி வரக்கூடாது, வந்தால் இதை விட நிலைமை ரொம்ப மோசமாயிடும். ஜெர்மனியில் ஹிட்லர் பதவிக்கு வந்தது போன்ற ஒரு நிலைமை தான் ஏற்படும். அதனால இயல்பான ஜனநாயக உரிமைகள் எல்லாம் மறுக்கப்படும், அடக்குமுறை சட்டங்கள் நீடிக்கும், சிறுபான்மை மக்கள் குறிப்பாக மிக கடுமையான அழிவுக்கு ஆளாகி இருக்கிறாங்க. ஆயிரக்கணக்கானவர்கள் சிறையில் இருக்கிறாங்க. ஒரு இனப்படுகொலையை செய்தவர் மோடி. குஜராத்தில் வந்து இஸ்லாமியர்களை 2002ஆம் ஆண்டு 3000 இஸ்லாமியர்களை இனப்படுகொலை செய்தவர். இது தொடர்ந்து பல பகுதிகளில் இந்த வகுப்புவாத வன்முறை நீடிக்குது. இதே தமிழ்நாட்டில் பல முயற்சிகள் அவங்க எடுத்திருக்கிறாங்க. இப்ப இந்த கோணத்திலிருந்து இந்த தேர்தலை அணுகணும்னு நாங்க கருதுனோம். அப்படி அணுகும் போது மோடியை தடுத்து நிறுத்துகிற, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மோடி கட்சியை முறியடிக்கிற சக்தி, ஆற்றல் என்பது திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு தான் இருக்கு. அந்த இந்தியா கூட்டணின்னு சொல்றாங்க பாருங்க, அந்த கூட்டணிக்கு தான் இருக்கு. எனவே மோடியை தடுத்து நிறுத்துவது முக்கியம் என்றால் இவர்களுக்கு ஆதரவாக வாக்களித்தால் மட்டும்தான் தடுத்து நிறுத்த முடியும். ஆனால் ஈழப் போராட்டத்திற்கு இதனால் என்ன பயன் விளையும், நீதி கிடைக்குமா? அது இவங்க 2 பேர்ல யார் வந்தாலும் நீதி கிடைக்காது. ஏன்னா இது வந்து கவர்மெண்ட் பாலிசி அல்ல, இது ஸ்டேட் பாலிசி. இந்தியன் ஸ்டேட் என்பது சவுத் ஏசியாவில் ஒரு புதிய விடுதலை பெற்ற தேசம் உருவாவதை அது விரும்பல, அது ஒடுக்க நினைக்குது. அப்படி ஏதாவது ஒண்ணு உருவானா தன் கை கடக்கமா உருவாகணும்னு நினைக்குது. எனவே உடனடியாக நமக்கு ஒரு பயனும் இருக்காது. ஆனால் தொடர்ந்து போராடுவதற்கான வெளியை நாம் பாதுகாக்க வேண்டும் என்றால் மோடி வரக்கூடாது. மோடி வந்தால் பாதுகாக்க முடியாது. அடக்குமுறை சட்டங்களால் எல்லா போராட்டங்களும் நசுக்கப்படும். அது ஒரு பாசிஸ்ட் கவர்மெண்டா தான் இருக்கும். அது இஸ்லாமியருக்கு எதிராக இருக்கும், தலித்துகளுக்கு எதிராக இருக்கும், ஒடுக்கப்பட்ட தேசிய இனங்களுக்கு எதிராக இருக்கும்,
ஈழப்போராட்டத்துக்கு எதிராகவும் இருக்கும். ஒன்று. அடுத்தது என்னன்னா, ஈழத்தை ஒடுக்குவதில் காங்கிரசுக்கு இருந்த பார்வைக்கும் பிஜேபிக்கு இருக்கிற பார்வைக்கும் ஒரு முக்கியமான வேறுபாடு. ஏன்னா எப்படி நிலைமை இதை விட மோசமாயிடுங்கிறதுக்காக நான் சொல்றேன். காங்கிரஸ் கடைபிடித்த அணுகுமுறை ஈழம் உருவாகக்கூடாது, அது இந்தியாவுக்கு அடக்கமா இலங்கையை வைத்துக் கொள்ளணும், இந்த ஒரு பார்வை மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா இவங்க பார்வை எப்படி இருக்குதுன்னா, இவர்களுடைய இந்துத்துவமும் சிங்கள பேரினவாதமும் பௌத்த சிங்களமும் ஒரே நாகரிகங்கள் என்று மோடி சொல்றார். இது ரெண்டும் ஒத்து இருக்குது. எந்த அடிப்படையில் சொல்றாருன்னா, ரெண்டுமே இஸ்லாமிய விரோதம், முஸ்லிம்களை எதிரிகளாக கருதுவது, ஒடுக்குவது. இந்த கண்ணோட்டத்துல ரெண்டையும் இணைத்து பார்க்கிறாங்க. அதனாலதான் ரோஹிங்கியா இனப்படுகொலைக்கு இந்தியா ஆதரவு கொடுக்குது. இங்க சிங்கள பிக்கு ஒருத்தர் போய் தான் அங்க ஒரு இந்த பொதுபல சேனாவா அவர் போய் அங்க செய்யறார். அப்ப இது ஒரு இணைப்பு எங்கிருந்து வருதுன்னா, இந்திய வல்லரசினுடைய வலதுசாரி பிற்போக்கு ஒரு இந்துத்துவ பார்வை கொண்ட ஒரு அரசும் அங்க சிங்கள பேரினவாதத்தினுடைய தீவிரமான ஒரு நிலைப்பாடும் ஒரு கோட்டில் நிக்குது. இவங்களுக்குள்ள முரண்பாடு வராத அளவுக்கு நிக்குது. எதுல ஒண்ணா இருப்பாங்கன்னா, இஸ்லாமியரை வெளியேற்றுவது, ஒடுக்குவது. இப்ப இந்த குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வந்தாங்க. மற்ற மதத்தவருக்கெல்லாம் சலுகை கிடையாது, இந்துக்களுக்கு மட்டும் சலுகைன்னு கொண்டு வரும்போது கூட அது வங்கதேசம், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான்ல இருந்து வர்றவங்களுக்கு மட்டும்தான். இலங்கையில இருந்து வர்றவங்க இந்துக்களா இருந்தா அது பொருந்தாது என்ற நிலைப்பாடுதான் கொண்டு வந்திருக்காங்க. குடியுரிமையற்றவர்களாக தான் அவங்களை தொடர்ந்து வச்சிருக்கிறாங்க. எனவே இது காங்கிரஸ் அரசை போலவே இதுவும் தமிழர் விரோத அரசு தான் இப்ப இன்னைக்கு இருக்கிறது. காங்கிரஸ் அரசுல உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அவங்க ஒரு இந்தியா கூட்டணி வச்சிருக்காங்க, திமுக உறவு வச்சிருக்கிறாங்க, ஒரு ஜனநாயக அணுகுமுறை இருக்கும், ஐநூறு கொள்கையில மாற்றம் கொண்டு வர வாய்ப்புகள் நமக்கு இருக்கும். எப்படி இருந்தாலும் தொடர்ந்து போராடுவதற்கான வாய்ப்புகள் நமக்கு இருக்கும். ஆனா இவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க ஒரு தேர்தல் நடப்பதற்கு முன்பே தங்களுக்கு கை கடக்கமான ஆட்களை பிடிக்கிறதுல குறியா இருக்கிறாங்க. உங்களுக்கு தமிழ் அமைப்புகளை சுத்தமா தங்கள் இஷ்டப்படி யாருக்கு ஓட்டு போட சொன்னாலும் போடணும், யாரை எதிர்க்க சொன்னாலும் எதிர்க்கணும், அப்படிதான் வச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு தமிழரசு கட்சியெல்லாம் அப்படிதான் டீல் பண்றாங்க. அந்த நிலையில் நாம் என்ன கருதுறோம்னா, இந்த ஈழச்சிக்கலை பொறுத்தவரை இந்த தேர்தல் முடிவு எந்த பெரிய தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. சாதகமாகவோ பாதகமாக ரெண்டு விதத்திலும் ஏற்படுத்தாது. ஆனால் காங்கிரஸை விட மிக மோசமான ஒரு ஒடுக்குமுறை தன்மையை பாஜக அரசில் நம்ம பார்க்க முடியும். அந்த வகையில் பார்த்தால் ஈழத்தமிழர் போராட்டத்திற்கும் கூட எது நல்லதுன்னா, பாஜக வராமல் தடுப்பது. வராமல் தடுப்பது நம்ம செய்ய முடியாது. தமிழ்நாட்டிலேயோ ஈழத்திலேயோ உலக தமிழர்களோ சேர்ந்து கூட செய்ய முடியாது. வராமல் தடுக்கிற சக்தி யாருக்கு இருக்கோ அவங்க வந்தாதான் நமக்கு அவங்களை தடுக்க முடியும். அது தடுக்கப்படுவார்கள் நம்ம நம்புறோம். பாப்போம், தேர்தல் முடிவு வந்தாதான் தெரியும். அப்ப நாங்கள் ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் ஐயா இப்போ பாஜக வருகிறதோ காங்கிரஸ் வருகிறதோ எந்த அரசு வந்தாலும் ஈழத்தமிழர்களுக்கு யார் விடிவு தருவார்கள் என்ற ஒரு ஏக்கத்திலேயும் தவிப்பிலேயும் தான் இன்று ஈழத்தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று பார்த்தீர்கள் என்று சொன்னால், புலம்பெயர் தேசத்திலே கிட்டத்தட்ட ஒரு 1.5 மில்லியனுக்கு மேற்பட்ட தமிழர்கள் வாழ்கின்றோம். பெரும்பான்மையானவர்கள் கனடாவில் வாழ்கின்றார்கள், ஐக்கிய ராஜ்யத்தில் வாழ்கின்றார்கள், ஐரோப்பாவில் நிறைய வாழ்கின்றார்கள். எல்லா நாடுகளிலும் இந்த லொபி வேலை என்று சொல்லப்படுகின்ற அரசியல் வேலை திட்டங்கள் எல்லா நாடுகளிலும் செய்கின்றோம். இப்பொழுது கனடா ஒரு அளவுக்கு கொஞ்சம் இறங்கி தமிழர்களுக்கு நடந்தது இனப்படுகொலை என்று தீர்மானங்களை நிறைவேற்றி இருக்கின்றார்கள். தமிழ் மரபு திங்கள் என்று சொல்லி கனடாவிலே ஒரு தீர்மானத்தை ஒன்றாரியோ மாநிலத்தில் செய்திருக்கின்றார்கள். எங்கு போனாலும் ஐநா முதல் கொண்டு எந்த நாடுகளில் எந்த வெளிநாட்டு அமைச்சுகளில் போய் கதைத்தால் பேசினாலும் அவர்கள் சொல்வது ஒன்றே ஒன்றுதான்: நாங்கள் செய்ய வந்தாலும் இந்தியா விடாது. இந்தியாவை தாண்டி நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்க பேச வேண்டுமாக இருந்தால் இந்தியாவுடன் போய் பேசுங்கள். இந்தியா தான் உங்களுக்கு ஒரு விடிவை தரக்கூடிய நாடு. நாங்கள் அமெரிக்காவை கொண்டு வாரமோ, கனடாவை கொண்டு வாரமோ, ஐரோப்பிய யூனியனை கொண்டு வாரமோ, எங்கு பார்த்தாலும் இதுதான் எங்களுக்கு நடக்கின்ற விடிவு. அப்ப ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டு நண்பர் சொன்னது போல, சிங்களவன் தமிழருடைய தீர்வை தூக்கி தந்தாலும் பக்கத்தில் நாங்கள் தொப்புள் கொடி என்று உறவுகள் என்று சொல்லப்படுகின்ற இந்தியா இதுக்கு தடையாக தொடர்ச்சியாக இருக்க போறதுன்றதுதான் யதார்த்தம். நான் இறுதியாக சொல்ல விரும்புறதை, ஒரு துரிதமான போராட்டம், விரைவான வெற்றி என்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் நாம் நிறைய இழப்புகளை சந்திச்சிருக்கிறோம். இது துரிதமான போராட்டம் அல்ல, விரைவான வெற்றி அல்ல.
பாலத்தீன போராட்டம், குர்திஸ்தான் போராட்டம், கேட்டலோனிய போராட்டம், எத்தனையோ போராட்டங்கள் நீண்ட 10 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கு. உலக அளவில் ஜனநாயகத்திற்கான ஒரு ஆதரவு எந்த அளவுக்கு பெருகுகிறதோ அந்த அளவுக்கு தான் போராட்டங்கள் வெற்றி பெறும். எந்த ஆதிக்க அரசுகளின் துணை கொண்டும் நாம் எங்கேயும் போய் ஜெயிக்க முடியாது. நீங்க நமக்கு சொன்னீங்க, பாலத்தீனத்துக்கு இஸ்ரேல நாளைக்கு ஒரு இடதுசாரி அரசு வந்து ஒத்துக்கொண்டா கூட அமெரிக்கா ஒத்துக்க மாட்டான். இப்ப இந்தியாவுக்கு நம்ம ஈழத்திற்கு சிங்களவன் கொடுத்தாலும் இந்தியா கொடுக்க மாட்டாங்கிற மாதிரி, ஆமா 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 பாலத்தீனத்திற்கு இஸ்ரேலிய யூதன் ஒத்துக்கொண்டாலும் அமெரிக்க வல்லாதிக்கம் ஒத்துக்கொள்ள மாட்டாங்கிறத நிலைமை உங்களுக்கு. அதனால நமக்கு இன்னைக்கு ஒரு வல்லரசுகள்னு பார்த்தா எங்கேயும் நமக்கு ஆதரவா நம்மிடம் பரிவு கொண்ட அரசுகள்னு எதுவும் இல்லை. ஐரோப்பிய யூனியன்ல இன்னைக்கு நடக்கிற தேர்தலையே அதிகமா வலதுசாரி பிற்போக்காளர்கள் வெற்றி பெறுவார்கள் என்ற செய்தி வருது. நான் கூட உலக அரசியல் பின்னணியில இந்திய தேர்தலை பற்றி என்ன கருதுறேன்னா, இந்திய தேர்தல்ல மோடி தோற்கடிக்கப்பட்டால் உலக அளவுல 61 நாடுகள்ல நடைபெறக்கூடிய தேர்தல்கள்ல இது ஒரு குறிப்பிடத்தக்க தேர்தலாக இருக்கும். இது இந்திய தேர்தல். ஏன்னா மோடி தடுக்கப்படணுங்கிறதா இங்க பிரச்சனை. இங்க ஒரு இடதுசாரிகள் வருவாங்க, தமிழ் தேசியர்கள் வருவாங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இந்த 2 இந்திய வல்லரசிய கட்சிகளுக்குள்ள ஒரு கட்சி தான் ஜெயிக்கும், இன்னொரு கட்சி தோத்து போகும். அப்ப இவங்களுக்குள்ள நடக்கிற போராட்டம் தான். அதனாலதான் உங்களுக்கு வந்து இன்னைக்கு இந்திய தேசிய காங்கிரஸ் என்பது ஒரு 100 இடம் 150 இடம் தான் அதிகமான ஜெயிக்க முடியும். ஆனா ஆதரவா நிக்கிற கட்சிகள், இடதுசாரி கட்சிகள், விவசாயிகளுடைய கட்சிகள், இப்படி நிறைய கட்சிகள் வந்து இவங்களோட ஒண்ணு சேர்ந்து நிக்கிறதுக்கு காரணமே என்னன்னா, இந்த மோடியினுடைய வல்லாதிக்கம் ஒழியணும். அவன் 300 இடம் 370 இடம் வந்துருவாங்கிறான். வந்தானா அசைக்க முடியாத அளவுக்கு உட்கார்ந்துருவான். அடுத்த தேர்தலையே கூட முறையா நடத்த மாட்டான். நியாயமான நேர்மையான தேர்தல் கூட நடக்காம போயிடும். அதுக்காக கருதுறாங்க. அப்படி இருக்கிற காரணத்தினால உலக அளவில் இந்த மூவ்மெண்ட் ஃபார் டெமோக்ரஸி அண்ட் பீஸ் எவ்வளவு வளருதோ அந்த அளவுக்கு தான் நம்ம நீதிக்கான போராட்டத்தில் நம்ம முன்னேறவே முடியும். அதுக்கு தாயகத்தில் நம்ம போராடி ஆகணும், புலம்பெயர் நாடுகளிலும் போராடி ஆகணும். எனவே இந்தியாவின் தயவில் தீர்வு கிடைக்குமா, வேறொரு வல்லரசின் தயவில் தீர்வு கிடைக்குமா என்று பார்த்து கொண்டிருப்பதற்கு பதில் நமக்கான கோரிக்கைகள் இருக்குல்ல. நாம் வந்து நீதிக்கான போராட்டம் இருக்கு, இனக்கொலைக்கு நீதி வேண்டும் என்று நடத்துகிற போராட்டம், தற்சார்பான பன்னாட்டு புலனாய்வு நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை, பொது வாக்கெடுப்பின் மூலம் அரசியல் தீர்வு காணப்பட வேண்டும் என்ற கோரிக்கை, இந்த கோரிக்கைகளுக்கான போராட்டத்தை தொடர்ந்து நாம் நடத்தி கொண்டே இருந்தால் நமக்கு கூட்டாளிகளாக வரக்கூடியவர்கள் இந்த அரசுகளற்ற தேசங்கள். இவர்களை நம்முடைய நெருங்கிய தோழர்களாக நாம் அடையாளம் கண்டு கொண்டோம் என்றால் நமக்கு வந்து முன்னேறி செல்ல முடியும். இது யாரும் வெற்றிக்கு நாள் குறிக்க முடியாது. தலைவர் பிரபாகரன் சொன்னதை ஐயா ஆனந்தராஜா சொன்னாங்க. எவ்வளவு காலத்தில் வெற்றி பெறுவோம்னா நம்ம சொல்ல முடியாது, அதுக்கு ஒரு காலம் குறித்து கிடையாது. ஏன்னா எங்களுக்கு பிறகு எங்க அடுத்த தலைமுறை போராடும். எனவே ஒரு நீண்ட போராட்டத்திற்கு நாம் அணியமாக இருக்கணும். நம்ம அரசுகளின் தயவில் ஜெயிக்க முடியும் என்ற நம்பிக்கையை உதறிவிட்டு நம்ம மக்கள், நம்முடைய போராட்ட வலிமை, நம்முடைய தோழமை தேசிய இனங்கள், நமக்கு தோழமையாக இருக்கக்கூடிய உலக அளவில் இருக்கிற உழைக்கும் மக்கள், இவங்களையெல்லாம் நெருக்கமா வைத்துக்கொண்டு நம்ம போராட்டத்தை வளர்த்து செல்லணுங்கிறது தான் என்னுடைய பார்வை. இதுல வேற குறுக்கு வழி எதுவும் இல்லை. ஒரு தேர்தல் வழியாக ஒரு தீர்வு கிடைச்சிரும்னு எதிர்பார்ப்பு தவறு. அந்த எதிர்பார்ப்பு பொய்யா. யார் ஜெயித்தாலும் முடியாது, யார் ஜெயித்தாலும் முடியாது. ஒரு அம்சம் கூடுதலா நான் என்ன சொல்றேன்னா, மோடி ஜெயித்தால் இன்னும் மோசமாகுமே தவிர இதை விட தணிக்க முடியாது. ஏன்னா போராடுகிற வாய்ப்பு கிடைச்சா தானே நம்ம கட்டுப்படுத்த முடியும். போராடுகிற வாய்ப்பே இல்லைன்னா எப்படி கட்டுப்படுத்த முடியும்? இந்திய ராணுவம் திருப்பி வந்ததுக்கு ஒரு காரணி வெறும் புலிகளுடைய போராட்டம் மட்டும் காரணம் இல்லை. இங்க நடந்த போராட்டங்கள் ஒரு முக்கியமான காரணம். அந்த போராட்டங்களின் பின்னணியில் பிரதமர் இங்க மாறுறார், ஆட்சி மாறுது. விபி சிங் வரலன்னா அன்னைக்கும் திருப்பி வந்திருப்பாங்களாங்கிற சந்தேகம் உங்களுக்கு. அங்கேயும் அரசியல் மாற்றங்கள் நடக்குது. இது எல்லாம் சேர்ந்துதான் நடக்குது. அது மாதிரி நம்ம இந்த அரசியல்ல வந்து ஒவ்வொரு படியா முன்னேறுவதற்கு என்ன வழியோ அந்த வழியை கையாளணும்னு நான் நினைக்கிறேன். நான் பின்னர் கொஞ்சம் விரிவா இதை பத்தி எழுதுறேன். ஒரு விடயத்தை இதுல பதிவு செய்து கொண்டு, அந்த அமைதி பேச்சுவார்த்தையின் நேரம் வந்து அரிக் சூலே, அதாவது நோர்வேனுடைய பிரதிநிதி தான் இந்த மீடியேட்டராக இருந்தார். அப்ப இங்கு புலத்திலே வாழ்கின்ற தமிழ் மக்களால் நிறைய அவருக்கு அழுத்தங்கள், அந்த அவர் தான் செய்த வேலையை சரியான முறையில் செய்யப்படவில்லை என்ற அழுத்தங்கள். அதற்காக ஒரு 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 ஆய்வுக் கூட்டம் ஒன்று ஒழுங்கு செய்திருந்த போது அவர் சொல்லியிருந்தாராம், அரிக் சூலேம் அவர்கள், இந்த அமைதி பேச்சுவார்த்தை ஒன்றை உருவாக்க வேணும் என்பதிலே வந்து மிக முனைப்பாக செயற்பட்டது வந்து இந்திய உளவுத்துறை.
இந்த அமைதி பேச்சுவார்த்தையை கொண்டு வர வேணும் என்றதில் வந்து மிக முனைப்பாக செய்யப்பட்டது. இந்தியாவுக்கு பெரும் பங்கு இருக்குன்றது வந்து அரிசூல்லையுமே இது ஒரு வாக்குமூலமாக கொடுத்திருக்கின்றார். அப்போ அந்த அந்த காலகட்டத்திலே வந்து உள்ளுக்கு அவர்கள் எல்லாம் புகுந்து என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஆராய்ஞ்சு சகல விஷயங்களும் அங்கு நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது என்பதுதான் எங்களுடைய கணிப்பு. இறுதியாக அனந்தராஜா சார், நீங்கள் எங்களோட புலத்தில் வாழ்கிற தமிழுக்கு நீங்கள் ஈழத்தில் இருந்து இன்று வாழும் சாட்சியாக இருக்கின்றீர்கள். புலத்திலே வாழ்கின்ற மக்களுக்கும் உலகத்திலே வாழ்கின்ற தமிழ்நாட்டு தமிழ் உறவுகளுக்கும் தாயகத்திலே வளர்ந்து வருகின்ற எமது எதிர்கால தலைமுறைக்கும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகின்றீர்கள்? இந்த ஊடகத்தின் ஊடாக உலகம் முழுக்க பறந்து வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு நாங்கள் ஒரு செய்தியை சொல்லலாம். இங்க எங்களோட குரல் ஓரளவுக்கு இந்த முழுமையாக வெளிக்கொண்டு முடியாத அளவுக்கு நசுக்கப்பட்டது. எல்லா பக்கத்திலும் எங்களோட தமிழ் அரசியல்வாதிகளும் கூட ஏதோ ஒரு வகையில எங்களோட உணர்வுகளுக்கு எதிராகத்தான் செயற்படுற மாதிரி எனக்கு தெரியுது. ஆகவே இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைப்பது போன்று எங்களுடைய பிரச்சனைகளை சரியான முறையில ஆய்வு செய்து சரியான தகவல்களை எடுத்து சேகரிச்சு, இப்ப நீங்க இந்திய ராணுவம் மொத்தமாக இவ்வளவு பேரை கிட்டத்தட்ட 1,00,000 பேராவது இருக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த தகவல்கள் சரியா இல்லை. நாங்கள் தவறு விட்டுருக்கிறோம். அதே போன்ற முழுமையான தகவல்களை திரட்டி நீங்கள் லாபிங் செய்ய வேண்டும். இந்த உலகத்துல உள்ள எங்களோட இன்றைக்கு நல்ல நாடுகள்ல பிறந்து வாழினம் நிறைய, நீங்க சொன்ன மாதிரி கனடாவில், பிரிட்டன்ல, ஆஸ்திரேலியாவில், நோர்வேல நிறைய இடங்கள்ல எங்களோட தமிழ் மக்கள் பிறந்து வாழினம். அதாவது 1 மில்லியனுக்கு மேற்பட்ட தமிழர்கள், ஈழத்தமிழர்கள் வாழ்கின்றனர். 1.5 மில்லியனுக்கு மேல இருக்கிறோம். 1.5 மில்லியனுக்கு மேல இருக்கிறோம். அதுவும் பார்த்தா வந்து அடுத்த தலைமுறைகள் வந்து அந்தந்த நாடு அரசுகளினுடைய எம்பிக்களாகவும் அமைச்சர்களாக கூட வார நிலைமைக்கு வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் ஈழத்தமிழர்கள். வளர்ந்து வந்திருக்கீங்க கனடாவில் இருக்கிறாங்க. என்ன அதுல இந்த எங்களுக்கு அது ஒரு பராமங்கள் இவ்வளவு 1.5 மில்லியன் இருக்கிறார்கள். அதே மாதிரி தமிழகத்தில் இருக்கிற உறவுகளை நாங்கள் இந்த 1-2 ஒரு கொஞ்சம் இந்த அரசியல்வாதிகளை பின்தள்ளப்படுற அவியலை விட இந்த தமிழ் ஒட்டுமொத்த தமிழ் மக்கள், தமிழகத்து தமிழ் மக்கள் எங்களோட நிக்கணும். தியாகராஜர் சொன்னது போன்று சரியான தலைமைத்துவத்தை தெரிவு செய்ய வேண்டிய பொறுப்பும் உண்டு அவைக்கு இருக்குது. தீர்மானிக்கிற ஒரு ஆற்றல் உள்ளவங்களா இருக்கணும். அப்ப அதுல வந்து மோடி அரசாங்கத்தை நாங்கள் விழுத்தோணும் என்றால் அந்த மோடி அரசாங்கத்துக்கு எதிராக ஓரளவுக்கு மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு தலைமைத்துவத்தை தமிழ் மக்கள் தங்களுடைய அணியின் சார்பில் கொஞ்சம் பேரை தெரிவு செய்யணும். அவையில் அங்க பாராளுமன்றத்துல ஒரு தீர்மானிக்கிற சக்தியாக இருக்க வேண்டும். 300 பேர் இருக்கிறார்கள் என்றால் அதுல இந்த தங்கி நிற்கிற அரசாங்கம், தங்கி நிற்கிற அரசாங்கம் இவியலால ஏதாவது தீர்மானத்தை மாற்றுகின்ற ஒரு வல்ல அரசாங்க சக்தியாக மாறினால் எங்களுக்கு அதில் பலமாக இருக்கும். அதே அவைகள் யோசிக்கணும். எல்லாரும் ஒட்டுமொத்தமா சேர்ந்து ஏதோ ஒரு கட்சி ஒன்றை பலப்படுத்தி அதே அவர்கள் எங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த வேண்டும். அது இந்த எல்லா பக்கத்தாலையும் நாங்கள் விடுக்கின்ற வேண்டுகோள், இங்க நல்ல ஒரு முயற்சி செய்திருக்கின்றீர்கள். இந்த எங்கட படுகொலைகள் விரிவான முறையில எல்லா மொழிகள்லையும் வெளியிடப்பட வேண்டும். எனக்கு நாங்கள் இங்கிலீஷ்ல மட்டும் இல்லை தமிழ்ல மட்டும் வெளியிடுறதாலே பிரெஞ்சிலையோ அல்லது ஏதோ ஒரு இந்த அதிகூடிய அளவு மக்கள் பேசுகின்ற மொழிகள்ல இது வெளியிடப்பட வேண்டும். அது ஒரு மிக முக்கியமான பலருக்கு தெரியாம இருக்கு இங்க நடக்கிறது. அதே போல இங்க நடக்கின்ற ஒவ்வொரு சம்பவங்களும் அங்கே வந்து ஏதோ ஒரு வகையில் ஆர்ப்பாட்டங்களோ அல்லது பாராளுமன்றத்தின் ஊடாகவோ அதை வெளிப்படுத்தணும். இப்ப இன்னைக்கு நாங்கள் கனடாவில் இருக்கிறார்கள், இல்ல யூகேல இருக்கிறார்கள், ஆஸ்திரேலியா இருக்கிறார்கள், எங்களுடைய சார்பானவர்கள் பலர் இருக்கிறார்கள். அவையில் ஊடாக பாராளுமன்றத்துல இந்த எங்களுடைய பிரச்சனையை வெளிக்கொண்டு ஐக்கிய நாடுகள் சபை அமர்வின் பொழுதும் கூட சரியான முறையில நாங்கள் சரியான தகவல்களை அங்க ஒன்று கொடுக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கு. அதுல எங்களுக்கு இந்தியாவுக்கு எதிராக இருந்தாலும் கூட அதையும் மீறி செயற்படுற ஒரு ஆற்றல் எங்களுடைய ஆக்காட்டி இருக்க வேண்டும். இதுதான் நாங்கள் கொடுக்கிற வேண்டுகோள். நீங்கள் தர்ற ஒத்துழைப்பு மிக முக்கியமானது. இந்த உலகத்திலே இருக்கிற புலம்பெயர்ந்த டயஸ்போரா தமிழ் மக்கள், தமிழகத்து உறவுகள் தருகின்ற ஒத்துழைப்பு, அது மானசீகமாக, அதாவது உணர்வு பூர்வமான ஒத்துழைப்பு அல்ல நிதி ரீதியான ஒத்துழைப்பு, ஏதோ ஒரு வகையில் எங்களுக்கு தர ஒத்துழைப்பு எங்களுக்கு ஒரு பலன் சேர்க்குது. அந்த பலன் உங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தணும். நீங்கள் பிரிஞ்சு நின்று செயல்படக்கூடாது. நீங்க எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும். உங்களால் முடிவு இங்க உள்ளவர்கள் சண்டை நிறுத்துவதற்கு தமிழ் கட்சி சின்ன விண்ணப்படுத்தப்பட்டு கொண்டு வருது. அதுக்கு ஒரு பின்னணி இருக்குது. அப்ப அவர்களுக்கு நிதி வழங்குகின்ற வழங்குகின்றவர்கள் எங்கட புலம்பெயர்ந்தவர்கள் தான். அவியலை அனுப்புற படம் கட்டுப்படுத்த படமா இருந்தால் இவியல் தங்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாடை கொண்டறிவு. இலங்கை தமிழ் கட்சிக்கோ அல்லது காங்கிரஸ் கட்சிக்கோ
அல்ல விக்னேஸ்வரன் கட்சிக்கோ பெரும்பட நிதி வழியே தான் வருது. இங்க உள்ளவர்கள் யாரும் கொடுக்கறே இல்லை. நீங்கள் நிதியை கட்டுப்படுத்தும், வீல கண்ட்ரோல் பண்ணும். இன்றைக்கு தலைமத்துவத்தை எடுக்க முடியாமல் மிக மோசமான முறையில எங்கட தமிழிசை கட்சி இன்றைக்கு போய்கொண்டு நாங்கள் வளர்த்த கட்சி அது. நாங்கள் தமிழிசை கட்சியினுடைய ஆயுட்கால அங்கத்துவராக இருந்தோம், தன் செல்வா இருக்கும் பொழுது இந்த கட்சியை எப்படி வளர்த்தோம் இன்றைக்கு நாங்கள் பார்க்கும் பொழுது நாங்கள் கண்ணீர் வடிக்கிறோம். ஏன்னா இடையில வந்தவர்கள் ஏதோ ஒரு வகையில இங்க இறக்குமதி செய்யப்பட்டவர்களா இதை குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இது புலம்பெயர்ந்தவர்களால முடியும். நான் விடுக்கின்ற பொழுதுதான் இதை கண்காணிக்கும், வீலை கட்டுப்படுத்துற பொறுப்பு பலமும் அவர்கள் தான் இருக்கு. நல்லது. நாங்கள் இங்கே புலம்பெயர் தேசங்களிலே வந்து லொபி ஒர்க் செய்யும் பொழுது எந்த கட்சி வேறுபாடுகளோ எந்த அரசு வந்தாலும் எந்தெந்த அரசுகளோடையும் போய் நாங்கள் பேசுவோம். இந்த கட்சியுடன் பேச வேணும், இந்த கட்சியுடன் தான் பேச வேணும் என்று நான் சொல்கிறேன் இல்லை. அதே போன்றுதான் இப்போ பாரத தேசத்தை பொறுத்தவரையில், இந்தியாவை பொறுத்தவரையில் வந்து நான் எங்களுடைய லொபி வேலை செய்யும் எங்களுடைய ஈழ உறவுகளுக்கு சொல்வது, பாரதத்திற்குள்ளே வந்து நீங்கள் கட்சி வேறுபாடுகள் அவர் சரி இவர் சரி அவர் பிழை இவர் பிழை என்ற விமர்சனங்களை வைக்காதீர்கள். இப்போ தோழர் தியாகு அவர்கள் இந்திய பிரஜையாக இருந்து கொண்டு அவர் காங்கிரஸை விமர்சிக்கலாம், பிஜேபியை விமர்சிக்கலாம், டிஎம்கே விமர்சிக்கலாம், ஏடிஎம்கே விமர்சிக்கலாம். அவருக்கு அந்த 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 பிரஜை என்ற ரீதியில் அவருக்கு அந்த உரிமை இருக்கு. ஆனால் நாங்கள் ஒரு நாட்டாலேயோ அல்ல பல தேசங்களால் வஞ்சிக்கப்பட்ட இனம், நாங்கள் எல்லோருடனும் பேச வேண்டிய ஒரு தேவை எங்களுக்கு இருக்குது. நாங்கள் ஒரு தடவை விமர்சித்து விட்டு நாங்கள் இந்தியா எல்லைக்குள் போய் நான் கால் வைக்க முடியாது. அப்போ அந்த ரீதியில் வந்து நாங்கள் தொடர்ச்சியாக ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் இந்த பரந்துபட்ட பெரிய தேசமாக, பெரும் தேசமாக, சீனாவினுடைய சனத்தொகையை விஞ்சி வருகின்ற ஒரு பெரிய நாடாக, அதாவது குறிப்பாக உலகத்திலே ஜனநாயக நாடென்று சொல்லப்படுகின்ற இந்தியா தொடர்ச்சியாக ஈழத்தமிழர்களுக்கு ஒரு சரியான அரசியல் தீர்வை வழங்குவதற்கு ஈழத்தமிழர்களுக்கு உதவி செய்யும், எங்கள் சார்பாக பேசுவார்கள் என்ற நப்பாசையுடன் அன்னை பூவதி அம்மாவின் இந்த நினைவு தினத்தில் கூறிக்கொண்டு இந்த அமர்வில் கலந்து கொண்டு மிக திறந்த மனதோடு ஈழத்தமிழர்கள் இந்திய இராணுவத்தால் சந்தித்த அத்தனை கபலீகரங்களையும் பேசி 2 ஜாம்பவான்களுக்கும் எனது தமிழ் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். வணக்கம். நன்றி. வணக்கம். வணக்கம்.